Hi dear, today also ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். டைட்டில் ஆஸ் யூஷுவல் இன்னும் முடிவு பண்ணல டியர், தமிழில் போடுறேன் ஓகேவா? ஆ நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒய்என் அப்படிங்கிற, அதாவது ஒயின் அப்படிங்கிற பேருக்கான மீனிங் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ யோர் நேம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒய்என் போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒயின் அப்படிங்கிறாங்கங்கிறது எனக்கு வந்துட்டு உங்களோட பேர் வந்துட்டு நீங்கன்னு சொல்லாமல் நானும் வந்துட்டு ஒயின் ஒயினே சொல்லிக்கிறேன் ஓகேவா? ஓகேவா ஒயன்? நல்லா இருக்கு. ஓகே, ஸ்டோரியில் போகலாம். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு ஒரு ரிச் ஃபேமிலி ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க அப்பா தான் இது வரைக்கும் சிஇஓவாக இருந்திருக்காங்க. ஸோ சிஇஓ வந்துட்டு அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அவரோட ஜிமினோட அண்ணா இருக்காங்கல்ல, ஜிமினோட அண்ணா யாருன்னா நம்ஜுன் ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது நம்ஜுன் தான் வந்துட்டு ஒரு சிஇஓ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்துட்டு எப்பவுமே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பாய். அதுவும் இல்லாமல் ரொம்ப பிஸ்னஸ் ஓரியன்டாக அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். பட் ஜிமினுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பிஸ்னஸில். அதனால வந்துட்டு அவர் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓகேவா? ஆனாலும் ரொம்பவே ரூட் தான். அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணா, அதுக்கப்புறம் ஜிமின், 3 பேரும் செம்ம ரூட் கேரக்டர். அவங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர். ஓகே, அப்படி நீங்கள் உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு 2 தங்கச்சி இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கனால நீங்கள் தான் உங்கள் தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக ஏதாவது ஜாப் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் போகிற டைமில் கூட, ஸ்கூல் போகிற டைமில் கூட உங்களோட ஃபீஸ்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்களே வந்துட்டு பார்ட் டைமில் போயிட்டு தான் வந்துட்டு படிப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ பார்ட் டைம் வந்துட்டு போயிட்டு தான் காலேஜும் போயிட்டுருக்கீங்க. அவ்வளோதான் இன்ட்ரோடியூ. ஸோ அப்படியே ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் அப்படியே வெளியே வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்களும் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே பால்கனி இருக்குள்ள, ஸோ அந்த இடத்துல லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மலையவே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மலையை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டுருப்பீங்க. ஸோ சம மழையாக இருந்திருக்கும். அந்த சம மலையில் வந்துட்டு நினைஞ்சிட்டே வந்து பார்ட் டைம் ஜாப் போகணும் இல்லையா? அதனால காலேஜில் முடிச்சுட்டு அப்படியே நினைஞ்சிட்டே போயிருந்திருப்பீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ செம மழை அப்படிங்கிறதால அங்கே ரோட்டில் வர எந்த ஒரு வண்டியும் உங்களுக்கு தெரியலை. ஸோ அந்தளவுக்கு மழை வந்துட்டுருக்கு. அதே சமயம் வண்டியில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோட்டில் யார் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு மழையே அந்தளவுக்கு வரவும் உங்களுக்கு தெரியல. சரி ஓகே, ரோடு கிராஸ் பண்ணலாம், டைம் ஆச்சு அப்படிங்கிறனால செம ஹரிபரியாக நீங்கள் ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஒரு கார் தூரத்துலேருந்து செம ஃபாஸ்ட்டாக வருது. உங்களுக்கு தெரியல. பட் அவங்க ஹார்ன் அடிச்சுட்டு தான் வராங்க. உங்களுக்கு அந்த ஹார்ன் சவுண்ட் மட்டும் கேட்குது. பட் டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த கார் வந்துட்டு உங்களை இடிச்சிருது. அப்படி நீங்கள் செம பயத்தோடு வந்துட்டு அப்படியே அந்த காரை பார்த்துருப்பீங்க. அப்படியே டக்குனு வந்து உங்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. ஸோ அந்த ஷாக் இருக்குல்ல, ஸோ அந்த ஷாக் உங்களுக்கு இப்போ நினச்சா அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு உங்களை யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ மம்மின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி பையன் ஓகேவா? ஸோ 2 பேரும் அழகாக ஓடி வந்துட்டு மம்மி மம்மி அப்படின்ட்டு ஓடி வராங்க. நீங்கள் ஸோ பார்த்தா அது உங்களோட பசங்க தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்திருப்பீங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து கூப்பிடவும் நீங்களும் என்னடா மூவினா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டீங்க. நீங்களும் போயிட்டு கிச்சனில் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி பேபிஸ்க்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள போய்ட்டு நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவ்வளோ அழகாக வராங்க. 2 பேரும் நல்லா சப்பியாக அழகாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அழகாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பாட்டெல்லாம் பாடி படுக்க வச்சுட்டீங்க. ஸோ அவங்களும் தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அந்த விண்டோ பார்க்குறீங்க. பெட்டில் உட்காந்துட்டு அந்த விண்டோவில் வந்துட்டு இன்னுமே அந்த மழை பெய்யுறது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கவும் சட்டுன்னு உங்களோட ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, உங்களோட தங்கச்சி தான். உங்களுக்கு ஆல்ரெடி 2 சிஸ்டர் இருந்திருப்பாங்க. பட் இப்போ சாரா மட்டும்தான் இருக்கா. ஸோ சாரா உள்ளே வந்தது, நீ வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி இருக்க போகிற, முதல்ல இதுலேருந்து வெளில வா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் இருந்துட்டு நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், பட் முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சாரா என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி வந்துட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நீ அந்த விஷயத்துலேருந்து வெளில வரல அப்படின்னா இன்னும் எப்போ தான் நீ வெளில வர போகிற, உனக்குன்னு 2 குழந்தைங்க இருக்குது, நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு 2 குழந்தை இல்லை 3 உன்னோட சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி டியரி ஆகுது ஐஸெல்லாம். இருந்தாலும் ஓகே, நான் ஒன்றும் ரொம்ப குழந்தை கிடையாது ஓகேவா? அவங்க 2 பேரும் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் குழந்தை. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சாரா உங்களோட சிஸ்டர் தான். ஸோ அந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே அழுதுட்டு அப்படியே 4 பேரும் அதே பெட்டில் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு இடி இடிக்குது. நீங்கள் மட்டும் அப்படியே இருக்குன்னு பயந்து எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எந்திரிச்சு உட்காந்ததுமே வந்துட்டு
பார்க்குறீங்க பாப்பாலாம் ஓகேவா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பேபிஸ்லாம் அழகாக தூங்கிட்டு தான் இருக்காங்க. சாராவும் கம்முன்னு தூங்கிட்டு தான் இருக்கிறா. ஸோ உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும். அப்படியே எந்திரிச்சிட்டு பார்க்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இடி இடிச்சிட்டே தான் இருக்குது. திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வர அப்படியே லைட்டாக மறுபடியும் வெளியே போகிறீங்க. ஸோ பால்கனி கிட்ட போய் நின்றுருக்கீங்க, மழை வந்துட்டே இருக்குது. மறுபடியும் அந்த மலையவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு தோணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை அதாவது அதற்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்கள் அப்படியே விழுந்திருப்பீங்க. அந்த கார் இடிச்சு பயங்கரமாக அப்படியே பறந்து போய் விழுந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே செத்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பீங்க. நீங்களும் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, யார் நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துனாங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே யாருமே இல்லை, நர்ஸெல்லாம் தான் வராங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஓகே தான், நான் கிளம்புறேன், யார் அங்கே இங்கே என்ன அதாவது யார் என்னை இங்கே அட்மிட் பண்ணுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு பர்சன் நேம் சொல்கிறாங்க, நம்ஜுன் அப்படிங்கிற மாதிரி. நம் பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை மேம், அவங்க வந்துட்டு பே பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க யாருமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஒருவேளை அவங்க தான் நம்ம இடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ யோசிச்சுட்டு சரி ஓகே சரி ஓகே மேம் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்கவும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ உங்களுக்கு ரொம்ப தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இல்லை மேம் எனக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க, ஸோ நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லவும், என்னம்மா பேசுகிற, நீ வேலைக்கு போறியா, இங்கே வந்துட்டு இப்போ வரைக்கும் நாள் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் காலை பார்க்குறீங்க, காலில் செம்மையாக அடிபட்டிருக்கும். ஸோ காலுக்கு வந்துட்டு அந்த ஸ்டிக் வச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஆல்ரெடி நிறைய பிரச்சனை, இப்போ இதில் வேறு ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்து வைக்கிறீங்க வீட்டில். இப்படி நீங்கள் அழுதுகிட்டே பெட்டில் படுத்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ரொம்பவே பிரச்சனை, இப்போ இதில் வேறு அதாவது இதுவும் சேர்ந்து ஒரு பிரச்சனையாயிடுச்சு, இனி யார் நம்ம ஃபேமிலி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்பவே அழவும் உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே விட முடியாமல் போயிருக்கும், ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உடனே வந்துட்டு அங்கே ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க, நர்ஸ்லாம் ஓடி வருவாங்க, ஏன்னா உங்களை பார்த்துக்கங்க யாரும் இல்லைல்ல. ஸோ அந்த பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ப்ரெஸ் பண்ணவும் ஓடி வராங்க. ஸோ பார்த்துட்டா உங்களால் அதாவது மூச்சை விட முடியல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு. அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த இது மாதிரி மாஸ்கில் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சு உங்களை வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே சிவியராக ஆயிடுச்சு, உங்களால் வந்துட்டு மூச்சே விட முடியல. கிட்டத்தட்ட நீங்கள் சாகரம் அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அதனால் அவங்களுக்கு பயமாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலி இந்த பொண்ணு யார் என்னங்கிறது தெரியாது, ஜஸ்ட் அட்மிட் பண்ணாங்க, நம்ம விட்டோம், அவங்களும் பணம் கொடுத்தாங்க ஓகே, ஆனால் ஏதாவது பிரச்சனைனா யார் வருவா, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த இது இருக்கும்ல, அதனால அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ஜன் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ஜன் கால் பண்ணுறாங்க, ஆனால் அந்த காலை எடுக்கிறது வந்துட்டு ஜிமின் தான். ஸோ ஜிம் வந்துட்டு கால் எடுக்கவும் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லவும், இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலா, அங்கேருந்து எது கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களோட பேர் சொல்லி ஒயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு இங்கே அட்மிட் பண்ணீங்கல்ல சார், ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு இப்போ ரொம்பவே முடியாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினா, நான் அட்மிட் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்போ தான் வந்துட்டு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி நாள் நம்ஜூன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா 2 பேரும் லேட்டாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு வந்திருப்பாங்க. இவங்க ஏதாவது என்னவா இருக்கும், ஆக்சிடென்ட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது, அப்போ இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதோ வரன்ட்டு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ்லாம் கேட்டு செம ஃபாஸ்ட்டாக வராரு. ஜிமினோட ஃபேமிலி ரொம்பவே ரிச்சு, ரொம்ப ரிச்சு ஓகேவா. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அண்ணா 2 பேருமே ஸ்ட்ரிக்ட் தான். பட் அவங்க அப்பா கொஞ்சம் க்ரூயலான மைண்ட், அதனால அவங்க அண்ணா வந்துட்டு அந்த மாதிரி நம்ஜுன் வந்துட்டு பேட் மென்டாலிட்டி கிடையாது. பட் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன வேணால் செய்வார், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா. ஸோ அதுதான். ஸோ ஜிம் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உங்களோட ரூமுக்கு வந்து பார்க்கவும் நீங்கள் அப்படியே கிடக்குறீங்க. உங்களை பார்த்தது அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, அவங்க வீட்டில் இருக்கவருக்கு பிடிச்சிருக்காது, ஒரு மாதிரி அவருக்கு டிப்ரெஷனாகவே இருந்திருக்குமா, அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. எந்த ஒரு இதுக்கும் அதாவது ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நான் வரமாட்டேன், நான் தனியாக வேலைக்கு போகிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படி பண்ணிட்டு இருப்பாரா. அதனால அவங்க வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சரி ஓகே நீ வந்துட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வர வேணாம், நான் சொல்கிற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு செம திமிரு பிடிச்ச பொண்ணு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா, அதாவது ஜிமின் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுனா அந்த பொண்ணோட மொத்த ஷேர், அந்த பொண்ணோட சொத்து எல்லாமே வந்துட்டு இவங்களோட அப்பாவோட கம்பெனிக்கு சேரும். அதனால இந்த ட்ராமாலெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவங்க அப்பா வந்துட்டு ஜிமின் தலையில் கட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு செம்ம ரூடாக இருக்குது, ரொம்பவே திமிராக இருக்குது, ஒரு மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து தெரிஞ்சு பேசுது. ஜிமினுக்கு இது மாதிரி கேரக்டர் சுத்தமாக பிடிக்காது. அதனால இல்லை நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாரு அவங்க அப்பாவும். மேபி ரிச்சாக இருந்தால் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு சரி ஓகே நீ காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு சட்டுன்னு யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாமல் தான் நல்லா பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. சட்டுன்னு இவங்க பொண்ணு காட்டு அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு அப்போ தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வேலை செய்ய தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெளியே வந்திருப்பீங்களே. அப்போ வந்துட்டு சட்டுன்னு உங்களை பார்த்ததும் அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா கை காட்டியிருப்பார் உங்களன்னு. ஸோ இதை வந்துட்டு நல்லா உங்களை அவரோட அப்பா நல்லா நோட் பண்ணி வச்சிட்டாரு. ஜிம்மின் உங்களை கை காட்டுனதோட சரி அவங்க அப்பா அந்த மேரேஜ் டாபிக் வந்து நிறுத்திட்டாரா. ஸோ வந்துட்டு ஓகே இப்போதைக்கு நம்மளை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்திருப்பாரு. அதை தவிர உங்களை யார் என்ன என்ன எதுவுமே வந்துட்டு ஜிம்மினுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் தெரியும். உங்களை அன்றைக்கி கை காட்டியிருப்பார்ல இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன்னு சும்மா அப்படி கை காட்டியிருப்பாரு. அதோட சரி அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் இவங்க அப்பா அப்படி கிடையாது. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 1 வீக் உங்களை பற்றி ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க. ஆளெல்லாம் விட்டு அந்த பொண்ணு எப்படி என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பேக்ரவுண்டும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கு ஒரு அம்மா 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணும் படிச்சுட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். நீங்கள் நம்ம அதாவது உங்களோட ஸ்டேட்டஸுக்கெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளை பார்த்ததுமே எனக்கு தெரியும் என் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்டேன்னு. இருந்தாலும் விசாரிக்கணும் தான் விசாரித்தேன். ஓகே நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அடியாள் கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் போயிடுறானுங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே சொல்லலை ஜிமின் கிட்ட. ஜிமின் உனக்கு வந்துட்டு நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணு அவ்வளோதான், வேறு எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல டேட் நான் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லிட்டு போயிடுறாரா. அவரும் கத்துறாரு. எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணுற நான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஜிமின் வந்துட்டு முதல்ல எனக்கே அவன் யாருன்னு தெரியாது, நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு ஜிமின் வீட்டில் இருந்திருப்பாரு. ஸோ நம்ஜுனும் இவங்க டேடியும் சும்மா ஃபுல்லாக மழையில் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக மழை மழை நல்லா பெஞ்சிருக்கும்ல. ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு மழை நல்லா பெஞ்சிருக்கும். இப்போ தான் ஜிமினுக்கு வந்துட்டு அதாவது புரிய வருது இவங்க அப்பா தான் வந்துட்டு உங்களை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ செம ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி கண்ணால் கலங்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணோட லைஃப்பை நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அதுவும் அவள் சாகிற கண்டிஷனில் இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. அவரால் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்பவே அவர் மேலே அவருக்கு வெறுப்பாக இருக்குது. என்னோட சுயநலத்துக்காக நான் வந்துட்டு ஒரு பொண்ணோட அதாவது அவளை சாகிற அளவுக்கு கொண்டு போயிட்டல அப்படிங்கிற மாதிரி அவரையே அவர் வந்துட்டு ப்ளேம் பண்ணிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்பவே கில்ட்டியாக அங்கேயே வந்துட்டு உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. வந்து பார்த்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்குது சார், இவங்க உங்களுக்கு ரிலேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களும் வந்துட்டு சார் இதில் சைன் பண்ணணும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும் ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரிலேட்டிவ்னா நீங்கள் என்ன மாதிரி சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஓகேன்ட்டு நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஜிமின் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. நேரம் ஆக ஆக உங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டே இருக்குது தவிர கொஞ்சம் கூட க்யூர் ஆக மாட்டேங்கிறீங்க. டைம் ஆக ஆக ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. மூச்சை விட முடியல. ஸோ ஜிமின் வந்துட்டு இது வரை பார்க்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவருக்கு வந்துட்டு நான் பண்ண ஒரு தப்பு தெரியாதனமாக ஒன்று அன்றைக்கி கை காட்டுந்தா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. அதுவும் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுகிட்டே தான் இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட் வேறு கழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு விட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ரொம்பவே அந்த கை காலம் ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. ஜிமின் மட்டும் தான் அவங்க நின்றுருப்பாரு. ஸோ பார்த்துட்டு செம்மையாக பயந்துட்டு கத்துறாரு. டாக்டர் நர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெளில ஓடி போய் கத்துறாரு. ஸோ எல்லோரும் ஓடி வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அப்படியே வந்து பார்க்கும் அந்த அந்த மானிட்டரில் வந்துட்டு அந்த ஹார்ட் பீட்லாம் போயிட்டு இருக்கும். அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஜிமினுக்கு உயிரே கிடையாது. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் கண்டிப்பாக செத்துருவேன். என்னால் ஒரு உயிர் போன மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சாமி கும்பிட்டு இருக்காரு, ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பதட்டம், அவ்வளோ அழுக அதாவது அவ்வளோ கில்ட்டினஸ் வேறு. ஸோ டாக்டர்லாம் வந்துட்டு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஏதோ அந்த அயன் பாக்ஸ் மாதிரி எதோ வச்சு எடுப்பாங்க. ஸோ அது மேலே வச்சு எடுக்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அது அப்படியே ஒரு கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கண்ணால் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பட்டு டாக்டர்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்களை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு மறுபடியும் அந்த மானிட்டரில் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் எல்லாத்துக்கும் உயிர் வருது. ஜிமினுக்கும் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சை விடுறாரு. உங்களோட நேம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே வைன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டாக்டர் கிட்ட டாக்டர் வைனுக்கு ஓகேவா, இப்போ அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஆல்ரெட்டாக தான் இருக்காங்க. ஓகே பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் இந்த உயிர் போகிற மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆல்ரெடி அவங்க அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டாங்க. பட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அவங்களால நடக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தலையில் நல்லா அடிபட்டுருக்குது. ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வீக் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 வீக் ரெஸ்ட்டாக, சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஜிமினும் வந்துட்டு சரி ஓகேட்டு அப்படியே உங்கள் பெட்டுக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் கண்ணையே முழிக்கல, அதே மாதிரி தான் இருக்கீங்க. அவரே வந்துட்டு பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னா போயிட்டு சொல்கிறது, டாக்டர் கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. 2 நாளாக பாவம் தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, அப்படியே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பெட்டில் தூங்கிட்டே இருந்திருப்பீங்க, அதாவது மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஜிமினுக்கு செமையாக கோவம் வருது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு நம்ஜுனுக்கு தான் கால் பண்ணுறாரு. நம்ஜுன் அதாவது அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் நின்று கால் பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருந்திருப்பீங்க. நம்ஜுன் கிட்ட கால் பேசிட்டு எதனால, அதாவது அப்பா தானே இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு கேட்கவும் நம்ஜுனுக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஜிமின் அது வந்து அப்படின்னு சொல்லவும், அண்ணா நீ சொல்லு, அப்பா தானே இப்படி பண்ணது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், ஜிமின் இதுக்கு எனக்கு அதாவது எதுக்காக என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை, பட் நானும் டேடியும் வந்துட்டு காரில் போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெயினாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்போ நம்ம வர ரூட் அது கிடையாது, வேறு ரூட்டில் தான் போவோம். டேடியே தான் அன்னைக்குன்னு பார்த்துட்டு இல்லை இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். நானும் வந்துட்டு இல்லை அங்கே ரொம்பவே மழை பெஞ்சு அப்படின்னா அங்கே ரோட்லாம் கொஞ்சம் கூட கிளியராகவே இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் கேட்கல. டேடி வந்துட்டு அதுவும் அந்த டைமுக்கே தான் போகணும்னு சொல்லிட்டு வந்தார். பட் இந்த பொண்ணை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ஜுன் நீ என்ன பேசிட்டு இருக்கிற, அந்த பொண்ணு கிட்டத்தட்ட சாகர கண்டிஷனுக்கு போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ஜுனுக்கே பயமா இருக்கு. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா, நீ பாட்டு கொண்டு வந்து ஏதோ பணத்தை போடுற மாதிரி போட்டு போயிட்ட, காசு கொடுத்தா போதுமா, யாரா பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்கவும் நம்ஜுன் வந்துட்டு டே அந்த பொண்ணை காப்பாத்துறது தெரிஞ்சாவே அப்பா என்ன கொண்டுருவாருடா, அவள் உயிரோட இருக்கிறது கூட தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உயிரோட இருக்கிறது கூட தெரியாதா, 2 பேரும் தான்டா காரில் போனீங்க, நீங்க தான் இடிச்சிங்க அப்படின்னு சொல்லவும் டே திரும்ப திரும்ப நான் இடிச்சேன்னு சொல்லாத ஜிமின் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உன் அப்பா தானே இடிச்சான் அப்படின்னு சொல்லவும் டே கொஞ்சம் பார்த்து பேசுறா அப்படிங்கிறாரு. என்னடா மரியாதை அந்த ஆளுக்கெல்லாம், இந்த அளவுக்கு ஒருத்தவங்க அளவுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மரியாதை வேற ஒரு கேடா அப்படின்னு மாதிரி பேசுறாரு. ஸோ நம்ஜுன் வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் பொறுமையாக கேளு, அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு காரில் வந்துட்டு ஏறிட்டாரு. நானும் வந்துட்டு அப்பாவை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு காரில் போனேன். ஏன் அப்படின்னா எனக்கு இல்லாமல் ஒரு மாதிரி வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒருவேளை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே என்னவோ அப்படிங்கிறனால பின்னாடி அப்பாவை வந்துட்டு இன்னொரு காரில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் முடிச்சு நாங்கள் போகிறப்போ அதுவும் நேரமாகவே கிளம்பிட்டாரு. இவர் எதுக்கு போகிறாரு என்னன்னு தெரியல, வேற ஒரு ரூட்டில் போனார். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் பின்னாடியே போனேன். அதுவும் செம மழை, எனக்கு ஒன்றுமே தெரியல. சட்டுன்னு அப்பாவோட கார் வந்துட்டு ஃபுல்லாக இடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு, யாரோ கத்துன மாதிரி கேட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த காரை அதாவது என்னோட காரை அங்கே நிறுத்திட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே கண்ணுக்கே தெரியல. பட் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த சத்தம் அந்த இடத்த போய் பார்த்தேன், ஒரு பொண்ணு கடந்தா. ஸோ நீ அங்கே பார்க்குறது அந்த பொண்ணு தான். அதனால அது அப்பா தான் வந்து இடிச்சிருக்காரு, அதுவும் வேணுனே தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டேன். ஸோ நல்லா அவளோட ஃபேஸை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு நீ அன்னைக்கு அந்த ஹோட்டலில் காட்டினல அந்த பொண்ணு. அப்பா வந்து நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னங்காட்டிக்கு தான்டா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. நீ பேசாமல் அப்பா சொல்லிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ஜிமின் கத்துறாரு. ஏன்னா அவ்வளோ கோவம் வருது. அந்த பொண்ணு இங்கே சாக கிடக்குறா, நான் வந்துட்டு அந்த ஆள் சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ஜுன் வந்துட்டு டே இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு தாண்டா ஆபத்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறது அப்பாவுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அடித்து போட்ட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்து போட்டிருக்காரு. ஸோ திரும்பி கூட பார்க்கல, அந்த இடத்துல யாருமே இல்லை, அதனால அவள் செத்துருப்பான்னு நினச்சி போயிருப்பாரு. ஆனால் அவள் உயிரோட இருக்கிறது கூட அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா திரும்ப அந்த பொண்ணுக்கு தானே ஆபத்து, உனக்கு புரியுதா இல்லையா, அவ்வளோ லவ்வெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் நான் முதல்ல யாரையும் லவ்வே பண்ணடா அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின். இப்போதான் நம்ஜுனுக்கு ஷாக் ஆகுது, என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லவும் சத்தியமாக எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுடா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு உங்கள் அப்பா, அதனால தான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சட்டன்னு அந்த பொண்ணை பற்றி சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு தான் முன்னாடி வந்தா, அதனால தான் வந்து நான் அவளை கை காட்டினேன். ஆனால் இந்த அளவுக்கு நீங்களாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ஜனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா ஜிமின் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்போ பற்றி உனக்கு தெரிஞ்சுமா நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லவும் இந்த அளவுக்கு கொடுமைக்காரனா இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்பா சொல்கிறது நீ கேளு, அவ்வளோதான். மற்றபடி அந்த பொண்ணை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அவளை வந்துட்டு கொஞ்சம் க்யூர் ஆனதுக்கப்புறம் அவளை இந்த ஊரை விட்டு வேற எங்காவது அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு இதெல்லாம் செம்மையாக கடுப்பாகுது. நம்ஜன் முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறாரு. நீங்கள் இது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜிமின் வந்துட்டு கால் பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அப்பவே நீங்கள் கண்ணை முடிச்சிருப்பீங்க, அவர் பேசி எல்லாமே கேட்டீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணெலாம் கலங்கி தண்ணி வந்துட்டு இருக்கு. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஜிமின் மேலே. அப்படியே நீங்கள் பயங்கரமாக டென்ஷனில் வந்துட்டு முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. சாரி, தெரியாமல் வந்துட்டு நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்டே கிடையாது, மென்டாலிட்டி கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேலைக்கு போனால் தான் வந்துட்டு அங்கே சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இவ்வளோ பிரச்சனை தேவையில்லாமல், அதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை கை காட்டி நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டல, இன்கேஸ் நான் செத்துருந்தா அவங்களெல்லாம் யாரா பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ தான் ஒன்றா புரியுது நீங்கள் எவ்வளோ
ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட ஃபேமிலி எப்படி, நீங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் அவருக்கு புரியுது. அது நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு பேச பேச அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் நான் வந்துட்டு வேணும் எதுவும் பண்ண கிடையாது, அந்த இடத்துல நான் என்ன வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி கை காட்டினேன், அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, நான் வேணும் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அலறாரு. நீ அதாவது நீ அலறால எனக்கு வந்துட்டு எல்லாமே சரியாக போயிடுமா? என் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அதாவது என் அம்மா என் தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் நான் என்ன பண்ணுவேன், அதுவும் இந்த உடஞ்ச காலை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, அது 2 வாரம் இங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பார்த்துக்கிறியா, நீ யாரா எங்களை பார்த்துக்க அப்படின்னு நீங்களும் கோவமாக கேட்குறீங்க. ஜிம் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கோவப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, இப்போ கொஞ்சம் ஹெல்த் நல்லா அதாவது நீங்கள் திட்டுங்க வேணாம்னு சொல்ல, பட் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு அப்புறமா திட்டிக்கங்க, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு கத்துறீங்க அப்படின்னா மறுபடியும் மூச்சு திணறல் வரும்ல, அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் தாங்க முடியல, தலைக்கேடுது, நீ என்னடா வந்து என்ன பார்த்துக்கிறது, முதல்ல நீங்கள் இது கிளம்பு, பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருதுன்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மும் வந்துட்டு ப்ளீஸ் முதல்ல இந்த மாதிரி பேசாத, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதாவது உன் அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா யாரை வேணா கை காட்டிடுவேன், உன் அப்பா யாராக இருந்தாலும் வந்துட்டு முழுசா என்ன என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்ச அவனுக்கு நான் நிஜமே அவனை லவ் பண்ண இல்லைன்னு கண்டுபிடிக்க தெரியல, அப்படி கண்மூடித்தனமா வந்துட்டு அடிச்சு போட்டுருவான்ல, அதுவும் திரும்பி கூட பார்க்காம போயிடுறாங்க. எனக்கு காப்பாற்றது யாரு, உங்க அப்பனா உங்க அண்ணனா அப்படின்னு கேட்குறேன். அண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஆ ஏதோ அவன் பின்னாடி வந்தங்காட்டிக்கு பரவாயில்ல, உன் அண்ணனும் வராமல் இருந்தா நான் செத்துருப்பேன்ல, இந்நேரம் என் ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு நடுத்தரும் நின்று இருப்பாங்களா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மிக்கு வந்துட்டு புரியுது, ஆனாலும் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ ரிலாக்ஸ்லாம் ஆக முடியும், முதல்ல என் கண் மட்டும் நிற்காத, கிளம்பு அப்படின்னு கத்துறீங்க. ஜிம்மி வந்துட்டு சரி அப்போதைக்கு வந்துட்டு வெளில போயிடுறாரு. அப்படியே பேசிட்டே நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ ஜிம்மியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்க்குறாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நைட் டைம் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிறனால ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், இதுக்கு மேலே ட்ரிப்ஸ்லேயே வந்துட்டு இருக்க தேவையில்ல, ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சாப்பாடே கொடுக்காம ஃபுல்லாக ட்ரிப்ஸே போட்டிருப்பாங்களா, அதனால இப்போ வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் போய்ட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அந்த டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு உங்களோட பெட்டுக்கு கீழே ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் கண்ணை முழிப்பீங்களான்னு பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு கண்ணை முழிச்ச பாடு இல்லை. ஸோ ஜிம்மும் வந்துட்டு எழுப்பலாமா வேணாமா, இந்த பொண்ணு மறுபடியும் கத்துவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவார், அவர் பண்ணன ஒரே தப்பு தெரியாதனமாக உங்கள் கை காட்டுனது தான். ஸோ அதனால ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படி லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஸோ கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப ஜிம்மின் வந்துட்டு திருத்துன்னு முடிச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கும். நீ இன்னும் போகலையா அப்படின்னு கத்துறீங்க. ப்ளீஸ் 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 கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்கிறாரா. கத்தாமல் இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீ போ அப்படின்னு கத்துறீங்க திரும்ப திரும்ப. இப்போ நான் சொல்கிறது முதல்ல கேளு, உன்னோட ஃபேமிலி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லு, நான் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னா அதையும் சொல்லு, நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உன்னையும் ஃபுல்லாக நல்லா நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன்டா நல்லா பார்த்துக்கிறது, என்னை கை காட்டாமல் இருந்திருந்தா நான் நல்லா தானே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு வைன், ஆல்ரெடி வந்துட்டு தெரியாத தனமாக உன்னை நான் கை காட்டுன்னு தப்பு தான், இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், நீ க்யூர் ஆகும் முதல்ல, அதுக்கப்புறம் என் கூட சண்டை போடு அப்படிங்கிறாரு. உங்களோட சண்டை போட்டு எனக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்முக்கு பொறுமை இல்லை, அதனால அப்படியே உங்களுக்கு பிடிச்ச அந்த நீங்கள் படுத்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டில் கீழே வந்துட்டு அந்த கால் கிட்ட அந்த கால் நீட்டுறல அந்த இடத்துல வந்து ஒரு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் இப்படி சுற்றணும் அப்படின்னா உங்களோட பெட்டு நம்ம படுத்துருக்க பெட்டு அப்படியே லைட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டெல்லாம் திரும்பும்ல, ஸ்ட்ரைட்டாக உட்கார வைக்கிற மாதிரி அந்த மாதிரி அது ஆகுது. நீங்களும் கத்துறீங்க, என்னடா பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஊட்டுறதுக்கு வராரு. உங்களுக்கு செம்ம கோவம், 2 கையிலும் ட்ரிப்ஸ் வேறு ஏறிட்டு இருக்குது. அப்படியே முறைக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு ஆக்காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ யார் எனக்கு சாப்பாடுல ஊட்டி விடுற, முதல்ல இருந்து போ அப்படிங்கிறீங்க. டாக்டர் தான் கொடுக்க சொன்னாங்க, வேணா என்ன ஒரு நர்ஸ் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும், நர்ஸா நீ தானே கொலகாரனே அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் என்ன கொலகாரன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு தயவு செஞ்சு இது போய் முதல்ல யாரா நீ அப்படின்னு சொல்லவும், என்னோட பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரொம்ப முக்கியம், உன் பேர் நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை நீங்கள் தானே யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ தயவு செஞ்சு நீ இது போடா, உன்னை பார்க்குறப்பல எனக்கு இங்கே பாரு, முதல்ல நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு உங்களுக்கு சட்டுன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்து ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸ்பூனில் அப்படியே ஊட்ட ஆரம்பிச்சிடாரா. உங்களுக்கு பேச விட மாட்டேங்க, டக்கு டக்குன்னு வாய்க்குள்ள சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவீங்க, அப்படியே சாப்பிட முடியாமல் அப்படியே முழுங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டேன் தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லவும், அடுத்த டேப்லெட்டை வந்துட்டு வாயில் போட்டுறாரு. ஸோ வாயில் போட்டு தண்ணி ஊற்றுறாரு. நீங்களும் டேப்லெட் கசக்குதுன்ட்டு முழுங்கிடுறீங்க. ஸோ முழுங்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடுது. அப்படியே மயங்கி அப்படி தூங்கிடுறீங்க. இப்போ தான் ஜிம்முக்கு அவாடா இவன் எப்படா வாய மூடுவான்னு இருக்கு, எப்படி இவங்க வீட்டில் அளவில் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அழகாக க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்ச மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு உங்களை அவ்வளோ க்யூட்டாக நீங்கள் தூங்குறது அது அட்மைட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரா. ஸோ அப்படியே நம்ஜுனும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஜிம்மின் வந்து இப்படி உட்காந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, ஜிம்மின் இங்கேயே இருக்கிறியா அப்படின்னு கேட்கவும், வேறு யாரா இருப்பா, நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாரு ஜிம்மின், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சரியா, எனக்கு தெரியலை, நீ வந்துட்டு என்னவே பொழுதுக்கு ப்ளேம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நம்ஜுன், நானும் உன்னை ப்ளேம் பண்ண கிடையாது, நீ தான் வந்துட்டு காப்பாற்றின ஓகே தான், ஆனால்
எனக்கு பிடிக்கலடா, என்னன்னு சொல்ல தெரியலடா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு எப்படிக்கான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீ வந்து தெரிஞ்சா உன் அப்போ பின்னாடியே வருவான், வந்து அவளை பார்த்துட்டு மறுபடியும் கொள்றதுக்கா அப்படின்னு ஜிமின் கத்துறாரு. அதே தாண்டா நானும் சொல்கிறேன், நீ 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து, கிட்டத்தட்ட 2. அப்போது உனக்காக நாங்கள் தேட மாட்டாங்களா? அப்போ உனக்காக நீங்கள் தேடிட்டு வந்தா என்ன பண்ணுவ? திரும்ப அவளை கொள்ளுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஜிமின்கிட்ட தான் புரியுது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை விட்டுட்டு வர சொல்ல, நீ வீட்டுக்கு வந்துட்டாவது போ அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் வர முடியாது, என்னால் இதுக்கு மேலே அந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிமினோட டேடி வந்துட்டு செம்ம ரூடாக வந்து நம்ஜுன் கிட்ட பேசியிருப்பாரு. அவனை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லி எங்கே இருந்தாலும் அதை ஒரு 2 நாளில் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே நம்ஜுன் சொல்லி, இந்த பொண்ணு கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கடா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடா, இந்த பிரச்சனை பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, பிரச்சனையை பெருசு பண்ணுறது யாரு? சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை நீங்கள் கொலை பண்ண கூட ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் வந்துட்டு அதை நான் பிரச்சனை பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறாரு. நம்ஜுனுக்கு வந்துட்டு என்ன, அதாவது அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியல. அவருக்கு என்ன அப்படின்னா அப்பா சொல்கிறது கேட்டுக்குவாரு அப்படிதான். ஆனால் ஜிமினுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி எல்லா விஷயமும் அப்பா சொல்கிறதே அப்படின்னா எனக்கு ஒரு லைஃப் என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனால அந்த கல்யாண விஷயம்லாம் எனக்கு வேணவே வேணாம். அதுபோல் என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறா, உங்கள் அப்பனுக்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையா? அந்த ஆளையே வந்துட்டு அவள் மரியாதையே இல்லாமல் ஏதோ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி தானே பார்க்குறா, புரியுதா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, அதெல்லாம் உங்கள் அப்பா, அதாவது நம்மளோட அப்பாவுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னா அவங்களோட ஷேர் மொத்தமும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு, அந்த ஷேரை வேணும் அப்படின்னா அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ஜூன் வந்துட்டு சரி ஓகே, நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன், நீ நல்லா பார்த்துக்க அந்த பொண்ணை, முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்து நீங்கள் வந்துச்சு எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிறப்ப மறுபடியும் சாப்பாடு அதே மாதிரி தான் டப்பு டப்புன்னு ஊட்டுறாரு. நீங்களும் வாய் பேசவே முடியாத அளவுக்கு டக்கு டக்குன்னு ஊட்டிகிட்டே இருக்கும். நீங்களும் சட்டு சட்டு முழுங்கிக்கிறீங்க. அப்படியே அடுத்த மாத்திரை போடுறாரு, முழுங்குறீங்க, தூங்கிடுறீங்க. இதே தான் 2-3 நாளாக ரொட்டீனாக இதே தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ஜுன் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. வந்ததும் ஜிமின் 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 அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு நம்ஜுன், ஏன் அப்படி கத்திட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின், அப்பாவுக்கு இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு, நீ இன்னுமே அந்த பொண்ணு லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவளை அப்படியே இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வந்து சேரு, அப்போ தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இவ்வளோ சும்மா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. என்னடா பேசுகிற, நான் இருக்கிறது எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அம்ஜுன் வந்துட்டு, டேய் யாரோ பார்த்துட்டு சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே நம்ஜுன், என்னடா பேசியிருக்க, நீ தாண்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சந்தேகப்படாத எதுக்கு எடுத்தாலும், நான் சத்தியமாக சொல்ல கிடையாது, ஆனால் யாரோ சொல்லிட்டாங்க நீங்கள் தான் இருக்க அப்படிங்கிறது, எங்காவது வெளில போனே என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிறதுக்கு கீழே கேன்டீன் போனேன், அப்புறம் மெடிசன் வாங்கிறதுக்கு மெடிக்கல் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க யாரோ பார்த்து சொல்லிட்டாங்களா இருக்குதா நம்மளோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அதனால தான் அப்பா வந்துட்டு இப்போது அவளையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையும் வந்துட்டு இங்கேருந்து முதல்ல கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நீ வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவளை இங்கேருந்து வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கும் தெரியாமல் ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு அவளுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டு நீ வந்து அப்பா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சீக்கிரமாக வந்துடுடா, அவளை இங்கேருந்து அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ஜூன் வந்துட்டு போகிறாரு. ஸோ போக போக நம்ஜூனுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இவன் ஒருத்தனை என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு திரும்ப வந்து அவங்க டாக்டர்கிட்ட எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு அந்த ஊரே இல்லாமல் வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் மயக்கத்தில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க, ஸோ மெடிசன்லாம் இறங்கிட்டு இருந்திருக்கும், உங்களை அப்படியே ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நம்ஜூன் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களோட அப்பா வந்துட்டு கொலை பண்ண ஆள் அனுப்பிட்டாங்க, வரத்துக்குள்ளே இதை வந்து முடிக்கணும்ல, அதனால பேக் கேட் வழியாக உங்களை அது ஒரு ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நம்ஜூன் வந்துட்டு ஒரு கார்டெல்லாம் கொடுத்துட்டு, இந்த பொண்ணுக்காக எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதாக இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு ஜிம்மியோட நம்பரே கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு நின்று பார்த்துட்டே இருக்காரு, என்னடா பண்ணுற அப்படின்னு. இந்த பொண்ணு இங்கிருந்து முதல்ல அனுப்புவோண்டா, அவளை முதல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஆம்புலன்ஸில் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா மூச்சு வாங்கும்ல, ஸோ ஆம்புலன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்குது. அங்கே ஒரு மாதிரி டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை ஆம்புலன்ஸ்குள்ளேயே இருக்காங்க. இவனும் பார்க்குறாரு, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி 2-3 நாள் பார்த்துருப்பாரு, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டே வந்தப்பவே வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிருக்கும்ல, அதனால ஜிம்மிக்கு உங்களுக்கு தனியாக அனுப்ப விருப்பம் இல்லை. ஸோ ஆம்புலன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிம்மி வந்துட்டு வெளியே நிற்கிறாரு. அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்துட்டு நம்ஜி வந்து சரி ஓகே நீ வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு காரில் ஏறுறாரு. திரும்பி பார்த்தா ஜிமின் வந்து உங்களோட ஆம்புலன்ஸ்குள்ளே உங்களோடய ஏறிட்டாரு. நம்ஜுனுக்கு அங்கே அவ்வளோ கடுப்பாகுது, டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனால் ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. ஸோ நம்ஜுனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கால் பண்ணுறாரு, ஸோ ஜிமின் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜிமின் வந்து ஆல்ரெடி நம்ஜுன் சொன்ன ஹாஸ்பிட்டல் அந்த ஊருக்கு போக சொல்லாமல் வேறு ஒரு பிளேஸ்க்கு,
யாருக்குமே தெரியாமல் கொண்டு போயிட்டு எங்காவது வச்சுக்கணும் அப்படிங்கிறனால வேற ஒரு பிளேஸ்க்கே அனுப்பியிருப்பாரு. வேற ஒரு பிளேஸ்க்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு போக சொல்லி வேற ஒரு ஊர், வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனியாக யாருக்கும் தெரியாத மாதிரி முழிச்சு பார்த்துக்கிறாரு. டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. இன்னும் நாம இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமின் தான் வந்துட்டு இல்லை அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உங்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பணம் யார் உங்கள் அப்பனாடா கட்டுவாங்க, என்கிட்ட 10 பைசா இல்லை அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஜிமின் வந்துட்டு இவ்வளோ நாளாக நீயா கட்டினேன், நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம், நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வாய் பேசாமல் அமைதியாக இரு, நீ இது மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கத்துறதுனால தான் உனக்கு திரும்ப திரும்ப அந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு கோவப்படுறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு அவர் கோவப்பட்டு பேசுறது உங்களுக்கு அக்கறையாக கோவப்பட்டு பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஆனால் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன நீ பார்த்துக்க வேணாம், என் ஃபேமிலி யார் பார்த்துக்குவா, என் அம்மா, என்னோட 2 தங்கச்சிங்க எல்லாம் அங்கே அப்படியே தனியாக அனாதை மாதிரி இருக்காங்க. ஒருத்தி தான் பெரிய பொண்ணு, மிச்சம் அதாவது ஒரு ஒரு தங்கச்சி கொஞ்சம் உங்களோட ஏஜ் இருப்பா, உங்களோட ஒரு 2 வயசு தான் சின்ன பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு, என் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு உலகமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்சுட்டு அப்படியே நம்ஜனுக்கு கால் பண்ணுறாரு. நம்ஜனுக்கு கால் பண்ணி அதுவும் ஜிமின் எங்கடா இருக்க, என்னென்ன ஆச்சு தெரியுமா, இங்கே ஏன்டா உன்னால் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஒன்றுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கத்துறாரு. என்னடா ஆச்சு, இப்போ நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ சேஃப்டியாக இருந்து என்னடா பிரயோஜனம், அந்த பொண்ணோட ஃபேமிலியில் ஒருத்தங்க கூட சேஃப்டியாக இல்லை தெரியுமா அப்படிங்கிறாரு. ஸோ ஜிம்மின்ட்டு என்னாச்சு அப்படின்ட்டு ஃபோனை வெளில கொண்டு வந்துட்டு பேசுகிறாரு. உங்கள் காதில் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபோனை வெளில கொண்டு வந்து பேசுகிறப்போ அப்போ தான் நம்ஜன் சொல்கிறாரு, டேய் நீ இந்த மாதிரி பண்ணவும் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுடா, நீ எங்கே போன என்ன பண்ணுற எதுவுமே தெரியாமல் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு கொலை பண்ண சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா. அதில் அவங்க அம்மாவும், அதாவது அவங்க அம்மாவே கொண்டுட்டாங்க, அதில் குட்டி பொண்ணு இருந்துக்காடா அவளையும் சேர்த்து கொண்டுட்டாங்கடா. இந்த அளவுக்கு நம்ம அப்பா இவ்வளோ கொடூரமாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்னால் இங்கே எதுவுமே பண்ண முடியல, நீ எல்லாமே உன்னாலதான் திரும்ப அந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி உயிரே போன மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி தான் சொல்லியிருந்திருப்பீங்க, என் அம்மா அந்த மாதிரி, என் தங்கச்சி குட்டி பொண்ணு அந்த மாதிரி எல்லாம், இன்னொரு தங்கச்சி இருக்காள் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு எங்கேயோ வேலைக்கு போயிருக்கா, அதனால அவள் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுவும் அவள் சாரா தான், அது சாரா வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போயிருப்பா. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்து எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் அவள் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருந்திருப்பா, அந்த ஊருக்குள்ளே இல்லாமல் பார்ட் டைம் வந்துட்டு வேறு பக்கம் அதாவது அவளும் காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பா. அதனால அவளை வந்துட்டு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இவ வீட்டில் இருந்து இவங்க 2 பேர்த்த மட்டும் கொண்டுட்டாங்கடா. அப்போ இந்த அளவுக்கு பண்ணுவாரு நினைக்கவே இல்லைன்ட்டு அவரும் அழுறாரு. நஞ்சுனா அழாதான் நஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானே அப்படின்னு கேட்டு ஜிமினும் அழுறாரு. சரி அழாத, முதல்ல அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் சாரா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு. சாரா வந்துட்டு எந்த ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ஜனும். ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டாக நீ அதாவது வேற யாராவது ஒரு ஃபோன் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி அவங்க ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணி அவள் எந்த பிளேஸில் இருக்கான்னு சொல்லு, உன் ஃபோனை மேபி சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப கொடூரமாக இருக்காரு, ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். நம்ஜனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா நம்ஜனுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஜிமினுக்கு பண்ணி வச்சாதான் அந்த ஷேர் அதுக்கப்புறம் பணம் எல்லாமே வரும். அதனால இப்போதைக்கு அவங்க அப்பாவுக்கு டார்கெட் ஜிமின் தான். ஸோ ஜிமினை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால வெறி பிடிச்ச மாதிரி தெரியுறாரு. நம்ஜுன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஜிமின் கிட்ட இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னொருத்தங்க கிட்ட ஃபோன் வாங்கி அந்த சாரா இருக்கால அந்த பிளேஸ் எல்லாமே சொல்லவும் ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே இங்கே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு சாரா இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அவளை கூப்பிட்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உங்கள் கூடயே வந்துட்டு சாராவே வச்சு பார்த்துக்கிறாரு. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் ஜிமின் தான் பார்த்துக்கிறாரு. சாராவுக்கு செம்மையாக வந்துட்டு அழுக வருது. நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க, உங்களை பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவும் இல்லை, இப்போ அவங்க குட்டி தங்கச்சியும் இல்லை அப்படிங்கிறப்போ அவளால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாமே வந்துட்டு ஜிமினியை தான் வந்துட்டு ப்ளேம் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசுகிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்ல, எல்லாமே நீ சொன்ன ஒரு பொய்னால தானே என் அக்கா இந்த மாதிரி இருக்கிறா, என்னோட குடும்பம் எல்லாமே செத்து போயிட்டு நானும் செத்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா நீங்களும் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் தான் கிடப்பீங்க, அடிக்கடி உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கா. ஸோ அதனால் அவள் பயந்துட்டா, அவ்வளோதான் என் அக்காவும் செத்துருவா நானும் செத்துருவேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சபிக்கலாம் ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஜிமினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க, கண்ணை முடிச்சு பார்த்தா சாரா இருக்கா. சாரா நீ எப்படி நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்தனா, ஏதோ வந்தனேன்னு சந்தோஷப்படலான்னு நானும் செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவள் அப்படி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அவள் அப்படியே வெளில கூட்டு போகிறா. சாரா கொஞ்சம் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு. சாரா வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, எல்லாமே உன்னால தானே அப்படின்னு ஜிமினியை தான் திட்டுறா. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ பார் சாரா, எல்லாமே என்னால் தானே எனக்கு புரியுது, ஆனால் உன் அக்கா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கா. அவகிட்ட நீ இது மாதிரி ஏதாவது சொன்ன அப்படின்னா அவளுக்கு மறுபடியும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், ஆல்ரெடி அவளால் மூச்சு விட முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாராவுக்கு புரியுது சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறா. அதுக்கப்புறம் இல்லை நான் வந்துட்டு ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துக்கிறா. ஜிமினும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறதே இல்லை, உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு.
உங்களுக்கு அடிக்கடி ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால 1 மந்த் வந்து ஹாஸ்பிட்டலே அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நம்ஜுனும் வந்துட்டு பே பண்ணுறது இந்த மாதிரி செலவு எல்லாமே நம்ஜுன் பார்த்துக்கிறாரு. வந்து இப்போ வீட்டில் இல்லை. ஸோ உங்கள் கூட தானே இருக்காரு, அவர்கிட்ட எந்த பணமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் அவரோட கார்டு ஏதாவது யூஸ் பண்ணார் அப்படின்னா மாட்டிக்குவார் அவங்க அப்பா கிட்ட. அதனால நம்ஜுன் தான் எல்லாமே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கார்டு மூலமாக இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின்காக செலவு எல்லாமே நம்ஜுன் தான் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி அவருக்கு வந்துட்டு கார்டெலாம் சென்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ஜுன் தான் பார்த்துக்கிறாரு அங்கே இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல். ஜிம்னு வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு இதுக்கு மேலே விட்டுட்டு போகக்கூடாது. நம்மளால தான் வந்துட்டு இந்த அதாவது அவள் அம்மா அவள் தங்கச்சி எல்லாருமே இறந்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையோ பொய்யோ நம்ம வந்துட்டு அவளை தான் நம்ம லவர்னு சொன்னோம்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாரு. அவருக்கு வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதாவது உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கணும், உங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறது, அப்புறம் ஃபுட்டு ஊட்டி விட்டால் தூங்குறது, இதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாகவே இருக்கீங்க. சாராவுக்கும் வந்துட்டு எத்தனை நாள் அவள் அப்படியே வச்சிருக்க முடியும். அதனால அவளையும் வந்துட்டு அந்த காலேஜ்லேருந்து சீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா, ஸோ அந்த சரௌண்டிங் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு சம தூரம், அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருப்பாரு உங்களை. அவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கனால ஸோ சாராவையும் வந்துட்டு அங்கேயே காலேஜும் சேர்த்துறாரு. ஸோ அவளுக்கான ஃபீஸ் எல்லாமே பார்த்துக்கிறாரு. சாராவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு புரியுது வேணுன்னே வந்துட்டு அவர் பண்ணலை. ஸோ அவர் தெரியாத ஒரு பண்ண ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை. ஆனால் அவர் நல்லவராக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாரா வந்துட்டு ஜிம்மினை திட்டுறது கிடையாது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே திட்டுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் உங்களை அவ்வளோ கேரிங்கே பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் சாராவையும் பார்த்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நமக்கும் குட்டி பாப்பாவுக்கும் என்னாச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு அப்படியே பெட்லேயே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே உங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆகுது. பட் உங்களால் நடக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக வாக்கிங் பண்ணி பாருங்கள், வாக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு அந்த ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஸ்டிக் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையாவது பேலன்ஸ் பிடிச்சி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நர்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி அவங்கள பிடிச்சிக்கணும், எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு காட்டுறாங்க. ஜிம்முன்னு பார்த்துக்கிறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு அடுத்த நாள்லாம் டெய்லி ஒரு 10 நிமிஷம், இல்லை காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்ச நேரம் அவங்கள நடக்க வைங்க. அப்போ தான் அந்த போன்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கூடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருப்பீங்களா, ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணி விடுவார். நீங்கள் ரொம்ப டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு சரி ஓகே வாக் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவார். வாக்கா நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்படி பிடிச்சி தூக்கத்துக்கு வருவார்ல, கையை இப்படி தோல்ல போட்டு தான் நடக்க வைக்க முடியும். ஸோ உங்களை இப்படி தூக்கம் வரும்போது முதல்ல நீ கை எடுக்கிறியா, நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, முன்னாலும் இத்தனை பிரச்சனை அப்படிங்கிற நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மில் வந்துட்டு ஐயோ சாமி என்ன, அதாவது நீ வந்துட்டு ஒரு மாசமா ஏதோ சொல்லிட்டே இருக்கிற, எனக்கு வந்து அது பழகிடுச்சு, என்னால் தான் பிரச்சனை, எனக்கு தெரியல இருக்கு, என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ ஜிமின் வந்து கோவப்பட்டு பேசுவோம், நீங்கள் அமைதியாயிருவீங்க. உங்களுக்கு என்ன ஜிமின் அமைதியாக பேசினாருன்னா அப்படியே நீங்கள் எச்சா கத்துவீங்க, அவர் கோவப்பட்டு பேசினா அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க. அதுதான் ஸோ ஜிமினுக்கு புரியுது. அவர் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கத்திடுவாரு. ஸோ கத்துனாருன்னா நீங்கள் அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க. அப்புறம் அமைதியாக சரி ஓகே ஜிமின் இங்கே பாரு, நீ வந்து என்னை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னால் நானே நடந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துட்டு அப்படியே நடக்கிறங்கிற பேரில் வந்துட்டு அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்முன்னு சொல்கிறாரு, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு க்யூர் ஆகலை, ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் நடந்து பழகு, அதுக்கப்புறமா நீ தனியாக ஸ்டிக் வச்சு நடந்துக்க, நான் தொலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஜிம் வந்து ஓ அப்படியா சரி மேடம் நீங்கள் நடங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கை கட்டி நின்றுக்கிறாரு முன்னாடி வந்து. நீங்கள் வந்துட்டு ஏன் என்னால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, என்னால் நீ நான் நினச்சினா வச்சுக்கோ ஓடிக்கூட போவேன், அதாவது இங்கேருந்து என்னால் ஓடக்கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மிங் செஞ்சுட்டு அப்படிங்களா மேடம், சரி ஓடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பாருடா இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சிக்கு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு அடி கூட வச்சிருக்க மாட்டீங்க, பொத்து நான் அங்கேயே விழுந்துறீங்க. ஸோ நீங்கள் விழுந்தப்போ ஓடி வந்து ஜிம்மின் பிடிச்சிருப்பாரு. ஸோ பிடிச்சிட்டு யாரோ ஓடுறேன்னு சொன்னாங்க, என்னங்க ஒரு அடி கூட வைக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வாய் மூடு நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், ஒன்று நான் ஏதாவது பண்ணுறேன்னா என்ன, நான் பாட்டுக்கு ஒரு நர்ஸ் மாதிரி தான் நான் நினச்சிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் தான் எப்போத்தாலும் மறந்து பிடிச்சிட்டே இருப்பீங்களா, அதனால் வெளியே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் வந்துட்டு ஓகே இப்போதைக்கு நீ எனக்கு இன்னும் நர்ஸ் மட்டும், மற்றபடி நீ எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் நான் உனக்கு நர்ஸ் மட்டும் தான், ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி டெய்லி காலையில் மதியம் சாயந்தரம் நடக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காரா. ஸோ அப்படி போக போக உங்களுக்கு அப்படி ஜிம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மிக்கிட்ட ரொம்பவே கோவப்படுதல் அப்படியே குறைச்சிட்டிங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா சிரிக்கிறது, பேசுறது, அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, அதுக்கப்புறம் அப்படியே ஜிம்மினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சா. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகிட்டீங்க. கால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடப்பீங்க, மற்றபடி ஓகே தான், கொஞ்சம் நாளில் நல்லா நடந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தலையிலேருந்து காயும் சரியாக இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக இருந்திருக்கும்.
இப்போ வந்துட்டு ஓகே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு சாரா இருக்கால, அவளை ஹாஸ்டலில் தான் சேர்த்துருப்பாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலே டெய்லியும் வந்துட்டு வந்துட்டு அவள் இருக்க முடியாதுல்ல, காலேஜ் போகிற பொண்ணுன்னு. அவள் சாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சாரா உனக்கு இப்போ தான் ஞாபகம் வராளா? அவள் ஹாஸ்டலில் இருக்கா, படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும், எந்த ஹாஸ்டலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ நான் கூட்டிகிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடு மாதிரி பார்த்து வச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கீங்களா, வேடிக்கை பார்த்துருக்கீங்களா, அதே வீடு தான். ஓகேவா? ஒரு வீடு மாதிரி பார்த்து வச்சிருப்பாரு. அந்த வீடு தான். ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறாரு. என்ன இது வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க, யார் வீடு இதுன்னு கேட்கவும், இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்கிறாரு. நம்மளா, நீ எதுக்கு இங்கே இருக்க போகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஐயோ உனக்கு என்னால் எல்லாமே பதில் சொல்ல முடியாது, புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு லைட்டாக புரியுது, அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வராருன்னு. ஆனாலும் இல்லை, நீ ஏன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்குறீங்க. ஐயோ சாமி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. ஆ, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. அதுவா, அது இல்லை இல்லை, எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம். என் அம்மா, என்னோட குடி தங்கச்சியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க ஓகே சொன்னதான் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்துட்டு ஹாஸ்டல் லீவ் விடுவாங்களோ, ஸோ அப்படி கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டெய்லியும் அம்மா பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சாரா வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு அவளுக்கும் தெரியல, ஜிம்முக்கும் தெரியல. கிட்டத்தட்ட சாராவும் ஜிம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு பையன், நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. சில விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே யாரும் வேணும்னே பண்ணலைல்ல. நானே வந்துட்டு அதுலேருந்து கடந்து வந்துட்டேன். ஸோ உன்னால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் ஒரு விஷயம் அதான் உண்மை. அம்மாவும் தங்கச்சியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையா, போய் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா என்னெல்லாம் நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இல்லை அப்படின்னா அவங்க இந்த உலகத்துலேயே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு ஷாக்காக கேட்குறீங்க. உங்களுக்கு வருது, சாரா விளையாடாத, எதில் விளையாடணும், அறிவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லவும் ஜிமின் உண்மை சொல்ல வராரு. ஆனால் சாரா வந்துட்டு இல்லை, ஜிம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பாரு, அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருந்த. ஸோ அதாவது நீ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி இங்கே வந்துடல. அதுக்கு இடையில அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால பாப்பாவும் வந்துட்டு சரியாக கவனிச்சிக்க முடியல, நானும் அப்போ அங்கே இல்லைல்ல. அதனால அம்மா ஒரு மாதிரி அங்கேயே இறந்துட்டாங்க. ஆனால் அது பாப்பாவுக்கு கூட தெரியல. ஸோ அவளும் வந்துட்டு தெரியாதனமாக தெரியாமல் ஒரு தொட்டியில் விழுந்து அவள் இறந்துட்டா. எல்லாமே எனக்கே லேட்டாக தான் தெரியும், என்னால் அதை ஏற்றுக்க முடியாதான், ஆனால் பயன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு அப்படியே அவ்வளோதான். அப்போ நான் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அலறீங்க. ஸோ மறுபடியும் ஜிம்முக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவர் வந்துட்டு என்ன சொல்ல, எல்லாமே என்னாவது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உண்மை சொல்ல வராரு. ஆனால் சாரா சொல்ல விடலை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கா. ஸோ இப்போ அவங்க இறந்ததும் ஜிம்மினால தான் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா தாங்க மாட்டீங்களா. அதனால சாரா உண்மை சொல்லலை. ஜிம்மின் வந்துட்டு, சாரா ஏன் மறைக்கிற, எல்லாமே என்னாவது நான் சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாம் விடுங்க, நீங்கள் வேணும் எதுவும் பண்ணல ஜிமின், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 2 வீக் மேலே ஆயிருக்கும் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அது யாராக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காரு, இருந்தாலும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படி தான் சாராவும் வந்துட்டு இப்போது ஹாஸ்டல் இல்லை, இங்கேயே வந்துட்டா. ஸோ நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஸோ சாரா வந்துட்டு, சரி ஓகே பழசையே ஏதாவது நினச்சிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, நீ வந்துட்டு பேசாமல் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் வந்துட்டு படித்து முடிக்க போகிறேன்ல, வேலைக்கு போக போகிறேன். ஸோ நானும் வந்து ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஃபாரின் போறியா, ஏன் நீ என்னை விட்டுட்டு போறியா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானேன்னு சொல்கிறீங்க. ஸோ உனக்கு ஜிமின் இருக்காருல்லக்கா, எனக்கு நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க, போதும் எனக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள். நானும் வந்து கொஞ்சம் வெளியில் போய் பழகணும்ல, எனக்கு நாளான்னைக்கு ஃப்ளைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னடி நாளான்னைக்கு ஃப்ளைட்டுன்னு இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். முன்னே சொன்னால் நீ ஆல்ரெடி சேடாக இருந்த, ஒத்துக்க மாட்டேன்ல, அதனால தான் சொல்லலை. பட் நான் ஃபாரின் போகிறக்கா, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிங்க, இன்றைக்கே பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு மேரேஜா இன்றைக்கேவா அப்படின்னு சொல்லவும் ஜிமினு பார்க்காது. சாரா என்ன சாரா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி, ஆமாம் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ல, ஸோ இல்லைனா நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளால ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அவளே வந்துட்டு வீட்டுக்கு இந்த ப்ரீஸ்ட்லாம் வர சொல்லி, அந்த ஃபாதர்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்களெல்லாம் வர சொல்லி கொஞ்சம் சின்ன மாதிரி லைட்டாக வீட்டை மட்டும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறா. ஸோ நீங்கள் 3 பேர் தான். அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் அந்த ப்ரீஸ்ட் இருப்பார்ல அவர், அப்படியே வந்துட்டு உங்களோட மேரேஜும் முடியுது. அவளும் அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறிட்டா. ஸோ நீங்கள் 2 பேர் போயிட்டு அவ்வளோ ஃப்ளைட்லாம் வச்சு விட்டுட்டு செம்மையாக அலறீங்க. சாரா நீயும் போகிறல அப்படின்னு. நான் வந்துடுவேன் ஓகேவா, நான் உனக்கு என்னை மிஸ் பண்ணுற மாதிரி தானே எனக்கு கால் பண்ணுக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அவளுக்கு போக மனசில்லை. பட் இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு ஜிமின்கே கொடுக்கக்கூடாதுல, அதனால அவள் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டா போயிட்டு இருக்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கும் அங்கே ஓகே தான். உங்களை அதாவது ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு அவராலையும் இப்போ வரைக்கும் சம்பாதிக்க முடியுது.
ஆல்ரெடி நீங்கள் காலேஜை பாதியில் ட்ராப் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் காலேஜெல்லாம் போகல, நான் இன்னும் உங்கள் கூட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் ஜிம்மியும் 2 பேர் சேர்ந்து வந்துட்டு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருப்பீங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பற்றி. ஏன்னா அவர் அந்த ஃபேமிலி தானே. அவருக்கு விருப்பமே இல்லைன்னா கூட பட் அதை பற்றி தெரியும். அவருக்குன்னு வரும்போது அவர் தனியாக பண்ணணும்னு நினச்சது இதுதான். அவர் சுயமாக பண்ணணும், மற்ற யாரோட ஹெல்ப் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ வீட்டையும் பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது லைஃப்பாக. ஜிம்முக்கே வந்துட்டு நம்ப முடியல. ஸோ ஒரு நாள் அப்படியே நைட்டில் வெளில வந்துட்டு அப்படி படுத்துட்டு அந்த மூன்லாம் தெரியும்ல. ஸோ ஸ்டாரு மூன்லாம் பார்த்துட்டு 2 பேர் அப்படி படுத்துட்டே இருக்கீங்க வெளியே. பார்த்துட்டு அந்த மொட்டை மாடி ஓகேவா. ஸோ மொட்டை மாடியில் படுத்துட்டு அந்த ஸ்டார்லாம் பார்த்துட்டு ஜிமின், நீ என்னை எதனால் கை காட்டின அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ மறுபடியும் பழசெல்லாம் இழுக்காத, எனக்கு அது மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் வந்துட்டு உன்னை திட்ட மாட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ யாரும் வேணும் இது பண்ண மாட்டாங்க, அங்கே நிறைய பேர் போயிருப்பாங்கல்ல, ஏன் என்னை மட்டும் நீ கை காட்டின. ஏன்னா எனக்கே தெரியும், நான் எப்போ அதாவது நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் நிற்பாங்க. உனக்கு என்னை மட்டும் பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஆமாம்ல, அங்கே நிறைய பேர் அதாவது நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஏன் உன்னை கை காட்டினேன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் எனக்கு உன்னை பார்த்ததும் உன்னதான் அப்படி சொல்லணும், அதாவது என் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்னதான் அந்த மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அந்த டைம். நான் வேணும்னே பண்ண கிடையாது, பட் என்னோட மனசுக்கு நீயே என்னோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு தோணவும் நான் சொல்லிட்டேன். ஆனால் அது நான் வேணே பண்ணலை, சாரிங்கிறாரு. வேலை விடு, இப்போ நீ என் கூட இருக்கல, எனக்கு போதும். என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கா, நல்லா ஜாப் போகிறா, ஹாப்பியாக இருக்கா. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே ஜிமின், பரவாயில்ல விடு. வேணும்னே நீ பண்ண கிடையாது, பட் இப்போ நீ என் கூட இருக்கல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த 3 பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் மூன் டே அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்பவுமே அந்த பௌர்ணமி வருது அப்படின்னா 2 பேர் இந்த மாதிரி வெளில வந்துட்டு அந்த மொட்டை மேலே படுத்துட்டு அந்த நிலா அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப சடனாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயோ என்னடா மழை பெய்யுது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம் வந்துட்டு மேஜா போயிட்டு அப்படியே படு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சளியெல்லாம் பிடிக்காது, ஆவி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த மலையிலேயே நினைஞ்சிட்டு வேன் அந்த நிலாவே பார்த்துட்டு ஒரு மாதிரி படுத்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் குளிர் இருந்திருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி அந்த மலை அப்படியே நினைஞ்சிட்டு ஜிம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் தனியாக இருக்குது. ஸோ செம ஜாலியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த நிலாவே பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்சம் அப்படியே மலையிலேயே நினைஞ்சிட்டு அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக உங்களோட லைஃப் போகுது. நீங்கள் அப்படியே ஜிம் கிட்ட சொல்கிறீங்க அந்த மழை அப்படி பெஞ்சிட்டு அந்த வெளியே அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே ரூமுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ரூமுக்கு வந்துட்டு அந்த பால்கனி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, அதாவது இப்போ நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா. ஸோ அதே பால்கனி கிட்ட நின்று ஸோ ஜிம்மி வந்துட்டு சொல்லுவாயின் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் ஓகேவா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ என்ன விஷயம் சீக்கிரம் சொல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்ல, எனக்கு ஒரு ப்ராமிஸ், எப்பயுமே என் மேலே கேரிங்காக இருப்பியா. ஏன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். தூரம் அதாவது மேரேஜும் ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் 6 மாதமும் ஆகிடுச்சு. எப்படி நம்ம இப்படி இருக்கோன்னு எனக்கே தெரியல, பட் கண்டிப்பாக நான் உன்னை லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி டவுட்டாக சொல்கிற மாதிரி சொல்கிற, லவ் தான் பண்ணிகிட்ருக்கியா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் எப்பவுமே லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுவேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும். நானும் என்னோட வைஃபை எப்பவுமே லவ் பண்ணினேன், லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே மேடம் என்ன என்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஸோ வெக்கலாம் படாத சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சஸ்பென்ஸா, பரவாயில்ல பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தியா அழகாக ஃபுல் மூணாக இருக்குது. இந்த டே வந்துட்டு நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்லு. இந்த டே வந்துட்டு நம்ம மறக்கவே முடியாத டே மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீ வந்து சஸ்பென்ஸ்ன்னு சொன்னால் முக்கியமான விஷயம்னு சொன்னேன். மேடம் இது வரைக்கும் முக்கியமான விஷயம்னு என்கிட்ட சொன்னதே இல்லையே, அதனால் இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அந்த நிலாவை பார்த்துட்டே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் அழகாக அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ அழகாக அந்த நிலாவும் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட, ஜிமின் நான் வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சொல்ல டோர் பயங்கரமாக தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. ஸோ ஜிம்மி உங்களுக்கு பிடிச்சிருக்காரு. இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கதை வந்துட்டு சாரா வேறு மாதிரி தட்டுவா. என்னதான் சர்ப்ரைஸாக வந்தாலும் அவள் தட்டுறது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தட்டினாலும் டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள தள்ளி நிற்க ஜிமின் போய் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததும் அப்படி ஜிம்மினை தள்ளி விடுறாங்க. யாரோ புத்தர் வந்து விழுறாரு, எழுந்திரிச்சு பார்க்குறாரு. யார் அப்படின்னா நீங்களும் அப்போ தான் பார்க்குறீங்க, ஒரு பர்சன். உங்களுக்கு அது யாருன்னு தெரியல. ஆனால் ஜிம்மி வந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான்,
பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜிமின் அவங்க அப்பா பற்றி சொல்லியிருப்பாருல்ல, அதனால உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஒரு மாதிரி செம்மையாக ஷிவரிங்கோடு நின்றுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு வந்து உங்களை மறைச்சி தான் நிற்கிறாரு முதல்ல. நீங்கள் வந்துட்டு ஜிமின் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயந்துக்கிறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ ஜிமினோட அப்பா வந்துட்டு, ஏண்டா உன்னை வந்துட்டு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி நான் ஒரு விஷயம் எனக்காக கேட்டேன் அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பியா? நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு, இப்படி ஒரு வீடு, இது ஒரு வீடா முதல்ல இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாரு. அப்புறம் நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ண ஒரு 40,000 தேருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரொம்ப மட்டம் தட்டி தான் பேசுறாரு. ஸோ ஜிமினுக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் நான் வந்துட்டு இது சுயமாக தானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா உங்களை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிறனால உங்களை மறைச்சு நிற்கிறாரு. ஸோ ஜிமினோட அப்பா வந்துட்டு கூடவே நிறைய பேர்த்து கூப்பிட்டு வந்துட்டு அவளை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் விடவே மாட்டேங்கிறாரு. அவங்களாம் அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஜிமினை மீறி உங்களை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. நீங்கள் ஜிமின் ஜிமின் கத்துறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வைன் வைன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கவும், ரொம்பவே கத்தாதீங்க, இங்கே பாரு ஜிமின், உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ எனக்கு தயவு செஞ்சு, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, உங்கள் மூஞ்சி மணிக்கு கூட பிடிக்கலன்னு நான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்தேன். இங்கே கூட எதுக்கு வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுறீங்க? என்னோட வாழ்க்கை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா? நான் தான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நான் பாட்டுக்கு வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் யாருக்குடா வேணும்? நீ இப்போது நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்த அப்படின்னா எனக்கு எத்தனை மில்லியன் வந்துட்டு எப்படி சொல்கிறது ப்ராஃபிட் கிடச்சிருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு இங்கே வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்க, கல்யாணம் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு என்ன எதுக்குலாம் பிடிக்கிறீங்கன்னு கத்துறாரு. ஸோ இப்போ நான் அவளை கொல்ல போகிறேன், அப்போ நீ வந்து தடுக்கக்கூடாதுல்ல, அதனால தான் உன்னை பிடிக்க சொன்னேங்கிறாரு. ஜிம்மின் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா பேசுகிறேன், நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. பயங்கரமாக கத்துறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமின் ஜிமின் கத்துறீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஜிமின் ஜிமின் கத்துறதை பார்த்துட்டு, ஓ அவ்வளோ பாசமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு மாதிரி வில்லத்தரம், நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உன்னை விடலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்க. ஜிமினும் வந்துட்டு ப்ளீஸ்ப்பா அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. ஓ விட்டுறணுமா? சரி ஓகே, இப்போ நான் அவளை விட்டுறேன். ஆனால் உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன்னு சொன்னேன்ல, அதுதான் என்னன்னா, நீ அவளை விட்டுரு, நான் அவளை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. என்னப்பா பேசுகிறீங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை விட்டுருன்னா அவளுக்கு யாருமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது எனக்கே தெரியுமேடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு எங்கே உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் சொல்லிட்டா, அதாவது சொல்லிடணும், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவளுக்கு உண்மை தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டைமில் சொல்லி நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ ப்ளீஸ்ப்பா அது மாதிரி அவள் எதுவும் பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எது சொன்னாலும் கேட்குறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் இப்போதைக்கு உங்களுக்கு ஜிமின் மட்டும்தான் எல்லாமே. சாரா ஜிமின் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் எல்லாமே இருப்பீங்க. ஸோ சாராவும் இங்கே இல்லை. நீங்கள் உங்களோட லைஃபே ஜிமின் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைமில் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் என்னை விட்டுல போவேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவீங்க. ஆனால் ஜிமின் கொஞ்சம் என்ன பண்ணுறதே தெரியாது. ஜிமின் வந்துட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா எங்களுக்காக என்னை விட்டுருங்கப்பா, நான் எந்த தொழில் பண்ண மாட்டேப்பா, நான் இந்த இந்த நாட்டிலே கூட இருக்கலாம், நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிடாரு. கிட்டத்தட்ட முட்டி போட்டு அவங்க அப்பா காலில் வந்து கெஞ்சிடாரு. அவங்க அப்பா ரொம்பவே கலைஞ்சக்காரராக இருப்பார் போல். அவர் பாட்டுக்கும் அப்படியே போயிட்டு ஒரு சோஃபா இருக்கும், அதில் உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜிமின், நான் சொன்னது தான், நீ வந்துட்டு இப்போ அவளை விட்டுட்டு என் கூட வர, இல்லை அப்படின்னா அவளை நான் கொண்டுருவேன். எனக்கு தேவை அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எது கிடையாது. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ நம்ம வீட்டில் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளுக்கு என்ன வேணுமோ அதை செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம். நான் எவ்வளோ கோடி வேணும், எத்தனை லட்சம் வேணும், இவளுக்கு நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு இவளுக்கான மொத்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை ஆகாது, ஓகேவா? நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி மாதிரி ஈஸியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. பணம் கொடுத்தா நான் வந்துட்டு அமைதியாக இருந்துக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. அதனால அந்த இடத்துல எதுவும் பேச முடியல, பயமாகவும் இருக்குல்ல, அதனால. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா கெஞ்சி கேட்குறப்ப, என்னால் அவளை விட்டு வர முடியாதுப்பா, நான் லவ் பண்ணுறப்பா அப்படின்னு அலறாரு. ஜிமினோட அப்பா வந்துட்டு, இங்கே பாரு, நீ திருப்பி வெளியே சொன்னேன்னா கண்டிப்பாக நான் அவளை கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ப்ளீஸ்ப்பா விட்டுங்கப்பான்னு அப்படியே அலறாரு. ஆனால் அவர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கவும் ஜிமினோட அப்பாவுக்கு கோவம் வந்து ஒரு மாதிரி கத்தி இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படி உங்க கழுத்துக்கிட்டே வைக்க சொல்கிறாங்க. அந்த பாடிகார்டெலாம் வருவாங்களா, அவங்களும் கத்தி எடுத்து உங்க கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. ஜிமின் உயிரே இல்லை, அப்போ நான் எது சொன்னாலும் கேட்குறப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எந்திரிச்சுக்கிறாரு. அப்போ என்ன அவங்க கூட வரணும்ல, வந்துடுறப்பா, அவளை விட்டுருங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் கண்ணத்தில் வேறு எந்த வழியும் இல்லை. அத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்துட்டு செட் ஆகாது. அதனால அப்போ ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு அவளை விட்டுருங்கப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா கத்தி வந்துட்டு கழுத்துக்கிட்டு இருக்குது. அவர் என்ன, அதாவது மாட்டேன்னு சொன்னால் அவங்க அப்பா யோசிக்கவே மாட்டார், ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டவர் தானே, அதனால. ஸோ நான் வந்துடுறப்பா, விட்டுருப்பா, உனக்கு என்ன, நீ சொல்கிறது எது வேணாலும் கேட்குறப்பா, அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அவங்க அப்பா வந்து லைட்டாக சிரிக்கிறாரு. இந்த முதல்ல நீ செஞ்ச வீணா அவள் அம்மாவும் அவள் தங்கச்சி செத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜிமினோன்ற ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. நீங்கள் அதாவது உங்களை தான் பார்க்குறாரு, அப்படி சொன்னது உங்களோட ரியாக்ஷன் தான் பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவரை பார்க்கவும், என்னம்மா பார்க்குற, எல்லாம் இவனால தான்,
இவன் மட்டும் உன்னை அன்னைக்கு கை காட்டாமல் உன்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தானா இந்நேரம் உன்னோட தங்கச்சி உன்னோட அம்மா எல்லாம் உயிரோட இருந்திருப்பாங்க. வீணா அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவ்வளோதான் அவங்களுக்கு வந்துட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் ஜிமின் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்பவே கில்ட்டியா இருக்குது. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த விஷயத்த விட ஜிமின் பரவாயில்ல ஜிமின், அது வந்துட்டு நான் ஒரு ஆக்சிடென்ட்டாக நினைச்சுக்கிறேன், அதை நான் மறந்துடுறேன், பட் நீ போகாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஜிமினுக்கு வேறு வழியே இல்லை. இல்லைப்பா என்னால் இப்போ இங்கே இருந்தால் உன்னதான் கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இது போகாத, நீ என்னை விட்டு போகாத, எனக்கு உன்னை தவிர வேறு யாருன்னு கெஞ்சிருப்பீங்க. ஆனால் ஜிமினோட அப்பா நீங்கள் பேச பேச எச்சா கையில் அந்த கத்தியை வச்சுட்டு அவங்கள கொல்லதான் சொல்கிறாரே தவிர ஜிமின் வந்துட்டு அவங்களுக்கு உங்களை அப்படியே கையில் கட்டி பண்ணியிருப்பான். அந்த பாடி கார்டும் வந்துட்டு ஜிமினோட டேடியோட பாடி கார்டு வந்துட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு உங்க கிட்ட வரும்போது அது மாதிரி வைன் அப்படின்ட்டு வருவாரா. ஸோ உடனே அவங்களோட கையை கட் பண்ணியிருப்பா. ஸோ ஜிமின் அப்படியே நின்றுவார். ப்ளீஸ் அவளை விட்டு, நான் வந்துட்டு சத்தியமாக நான் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு 8 கூட அந்த பக்கம் முன்னாடி வைக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, ஜிமின் ப்ளீஸ் போகாத போகாதுன்னு முட்டி போட்டு அழறீங்க. ஆனாலும் ஜிமினுக்கு வேறு வழி இல்லைல்ல. அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட உயிருக்கு ஆபத்து. அதனால என்னை மன்னிச்சிட்டு நான் போகிறேன், ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நான் போகிறேன், நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. ஏன்னா அவரே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க, பிடிச்சி இழுத்துட்டு தான் போகிறாங்க. அவரும் அப்படி திரும்பி பார்த்துட்டு அவ்வளோ அழுதுட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் போகாத ஜிமின் போகாத ஜிமின்ட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவரும் அப்படி தான் வைன் வைன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த மலையில் அந்த 3 பார்த்தது மாதிரி உங்களையே அறியாமல் உங்களுக்கே அழுகையாக வருது. நீங்கள் இந்த மாதிரி பழசெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ சாரா அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறா. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இல்லை, பெட்டில் நீங்கள் இல்லை. ஸோ குட்டி பாப்பா குட்டி பையன் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக ஜிமின் மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத சாரா எழுந்துச்சு எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வரா. கரெக்டாக அவ்வளோ பால்கனி கிட்ட தான் வரா. நீங்கள் அங்கே தான் நிற்பீங்கிறது அவளுக்கு புரியுது. அதனால பால்கனி கிட்ட தான் வரா. ஸோ வந்துட்டு வயன் அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்படி திரும்புறீங்க. அவ்வளோ அழகு உங்களால் தாங்கவே முடியல. எத்தனை நாளைக்கு நீ இதே வந்து நினச்சிட்டே இருப்ப? கொஞ்ச நாச்சும் அதாவது அந்த டைமில் அவரோட நிலைமை நினச்சி பார்த்தியா? அவனுக்காக தானே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பேசுகிறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் இவ்வளோ கெஞ்சினு தெரியுமா சாரா, ஆனால் அவ்வளோ அழுத, நான் செத்தாலும் பரவாயில்ல என்னை விட்டு போகாத அப்படின்னு அழுத. அவர்கிட்ட நான் அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், அது என்னன்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு டைம் கூட என்னை வந்து பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதானே, நான் முடிஞ்சில்ல. அதாவது அவரோட லைஃப்பில் என்னோட சாப்டர் முடிஞ்சில்ல. நான் வந்துட்டு இருக்கனா செத்தனா எதுவுமே கவலை இல்லை. அவர் பாட்டுக்கும் அவரோட அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய நான் மறந்தே இருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா 4 வருஷம் ஆயிருக்கும். குழந்தைங்களுக்கு 3 வயசு, மொத்தம் 4 வருஷம் ஆயிருக்குமா? 4 வருஷம் ஆயிடுச்சு சாரா. இந்த இடத்துல விட்டு, அதாவது அவர் வருவாருங்க ஒரு நம்பிக்கையில் நான் இந்த இடத்த விட்டு இன்னும் வேற எங்கேயுமே போக கிடையாது. இதே இடத்துல அவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட என்ன நினைப்பே வரல. நான் அவ்வளோ கெஞ்சினு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாராவுக்கும் அழுகையாக வருது. ஸோ சாரா வந்துட்டு இங்கே பாரு வைன், அழாத, முதல்ல இந்த வீடே வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம். நான் அதனால தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வந்து முதல்ல இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டே இருக்கா. நான் இங்கே இருந்தது இல்லை சாரா, எனக்கு இருந்தாலும் எனக்கு அவர் ஒரு நாள் வந்து அவர் வந்து பார்க்குறப்ப நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனாலே நான் இங்கே இருக்கிறேன், நான் சாக வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் சாரா உனக்கு தெரியுமா, அந்த அன்னைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவருக்கு அது என்னவா இருக்கும், என்னமோ சொல்லணும்னு நினச்சால, அது சொன்னால அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்துருக்கலாம்ல. என்னதான் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் அந்தளவுக்கு வேண்டாதெல்லாம் போயிட்டேனா? அப்போ கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தானே அர்த்தம். இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு பேசுகிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இப்படி பாரு வைன், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ ஜிம் அந்த மாதிரி பையன் கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் உன்னை அன்றைக்கே ஹாஸ்பிட்டலில் வேன் ஏற்றிருப்பாங்களா, அதை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்துருக்கலாம், போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் உனக்காக வந்தாருல்ல, நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை சாரா, பாரு 4 வருஷம் ஆச்சுல்ல, நான் அன்னைக்கு கன்சீவாக இருக்கணும், அதாவது நான் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும், அதை கூட வந்துட்டு அவரால் கேட்க முடியலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அதான் சொல்ல வந்திருப்பீங்க, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பாரு, அழகாக ட்வின்ஸு, நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டது அதுதான், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவருக்கு பொண்ணு எனக்கு பையன். ஸோ தனித்தனியாக வேணாம், 2 ட்வின்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த மாதிரி எவ்வளோ நாள் நைட்டில் நாங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கோம் தெரியுமா? எவ்வளோ நாள் அந்த நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்கோம் தெரியுமா? ஆனால் அது எல்லாமே நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ட்வின்ஸாகவும் கிடச்சிச்சு. பட் அதெல்லாம் அவருக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல சாரா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ தான் அப்படியே குட்டி பாப்பா குட்டி பையனை எஞ்சி வராங்க, மம்மி அப்படின்ட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எஞ்சிட்டிங்களா, ஏன்டி தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு
மம்மி நீ டாடா பற்றி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே 3 வயசு குழந்தைங்க எப்படி திக்கி முக்கி பேசல. ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு எச்சா அழுகையாக வருது. ஸோ சாரா தான் வந்துட்டு அதெல்லாம் இல்லை வாடி சொல்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு வெளில படுக்க வச்சு தூங்க வைக்கிறா. நீங்கள் அப்படியே ஹால்லேயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஹாலில் அந்த இடத்துல அன்னைக்கு நடந்த எல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி பண்ணி பார்க்குறீங்க. உங்களால் அதெல்லாம் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்துட்டு சாராவுக்கு இன்ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சு அவள் வந்திருப்பா. ஸோ சாரா வந்துட்டு உங்களை அப்படியே டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா. அவங்க போயிடலாம், வேறு அதாவது வேறு கண்ட்ரியே போயிடலான்னு கூப்பிடுவா. நீங்கள் தான் போயிருக்கவே மாட்டீங்க. அவளும் வந்துட்டு வேறு வழி இல்லைல்ல. ஸோ இங்கேயே வந்துட்டு இருந்துட்டு அந்த பிஸ்னஸ் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு அவளும் தனியாக ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஆனால் லைஃப் வந்துட்டு இல்லைல்ல. ஸோ ஜிமின் கூட இல்லைல்ல, அதனால உங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. இதே மாதிரி டெய்லி வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பீங்க. இந்த டே இதே மாதிரி போயிடுச்சு. ஸோ அடுத்த டே வந்துட்டு விடியுது. அழகா குட்டி பாப்பா தான் எழுந்துச்சு வரா. மம்மி சாச்சா தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பையன் பேர் வந்துட்டு சாச்சா, ஓகேவா. ஸோ அவனும் வந்துருச்சு வந்து ஐயோ பொய் சொல்கிறா மம்மி, அவள் தான் தூங்கிட்டே இருந்தா, நான் தான் அவளை எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி இப்போ போய் பேசிட்டு மாட்டி விட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 2 பேர்த்தையும் முறைக்கிறீங்க. ஏய் 2 பேரும் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் அழகா அப்படி ஜிமின் மாதிரி இருக்கிறாங்களா. உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே சாகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஜிமின் அந்த அளவுக்கு லவ் கொடுத்துருப்பாரு, கேர் கொடுத்துருப்பாரு. ஆனால் கூட இல்லை, ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதுலேருந்து வெளில வரும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் முடியல. ஏன்னா அவர் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போக கிடையாது, அவர் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல உங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் வரலங்கிறதே தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு டைம் வந்திருக்கலாம்ல, ஒரு டைம் கால் பண்ணியிருக்கலாம்ல, என்ன நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ யோசிச்சுட்டு அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி குழந்தைங்க ரொம்பவே சேட்டை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஜிமின் ஞாபகமாக வரும். இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. பொண்ணு பேர் வந்துட்டு சிமி, பையன் பேர் வந்துட்டு சாச்சா, ஓகேவா. ஸோ நீங்கள் சிமியும் காணோம் சாச்சாவையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தேடிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் அடிக்கடி வெளில போந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிடுவாங்களா. ஸோ விளையாட போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வெளில போய் பார்க்குறீங்க. சாரா ஒர்க் போயிருப்பா. ஸோ அவள் நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு சிமின்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க. சா அப்படின்னு கூப்பிடுறீங்க. 2 பேர்த்தையும் காணோம். சடனாக வந்துட்டு இன்னொரு பக்கம், அதாவது அந்த பக்கத்து வீட்டில் இருந்தால் ஓடி வராங்க. அதுவும் அழுதுட்டே வராங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன செய்ய பிட்டு முட்டி போட்டு நின்று கேட்குறீங்க. 2 பேரும் பயங்கரமாக அழுதுட்டு மம்மி வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க. கூப்பிட்டு வந்துட்டு ஓகே சிமிக்குட்டிக்கு என்னாச்சு, சாச்சாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவனோட ஃப்ரெண்ட் அடிச்சானா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ அந்த வயிற்றில் ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த ஒரு பையன் தான் இவங்க 2 பேத்துக்கும் ஃப்ரெண்டு. 3 பேர் தான் விளையாடுவாங்க. ஸோ என்னாச்சு இன்னைக்கு அவனை அடிச்சிட்டானா என்ன, இல்லை நீ அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை யாரும் எங்களை அடிக்கல, ஆனால் எங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அதான் வந்துட்டோம், அழுதுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இருக்க பிடிக்கலையா உங்களுக்கு, நம்ம வீட்டை விட அவங்க வீட்டு தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை மம்மி அதுதான் பிடிக்கும், ஆனால் அவங்க வீட்டில் டாடா டாடான்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்பவுமே அவங்கள டாடா டாடான்னு கூப்பிடுறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் டாடா இல்லைல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது அவன் அந்த டாடா டாடான்னு கூப்பிடுறப்போ எனக்கு எனக்கு தெரியல என்னமோ மாதிரி இருக்குது, அழுகையா வருது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், உங்களால் வந்துட்டு அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்த நாள்ல இருந்து 2 வேணும்டா வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது. அது சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டாடா வருவாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. இல்லை முதல்ல எனக்கு சொல்லு, டாடா இருக்காங்களா இல்லையா, ஏன் இத்தனை நாளாக வரவே இல்லைன்னு சிம்மி கேட்குறா. இங்கே பாரு சிம்மி, டாடா நமக்கு இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கும் தெரியல, அம்மாவுக்கும் டாடா பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் டாடா வரமாட்டாங்க இனிமேல், அவ்வளோதான், ஆல்ரெடி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா. ஸோ டாடா நம்மக்கிட்டலாம் திரும்ப வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு மம்மியும் சாரா மட்டும்தான், ஓகேவா. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு டாடா வேணும் டாடா வேணும், அதுவும் இருக்காங்கல்ல அப்போ வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் நம்மளை பற்றி அவங்களுக்கு உங்களோட டாடாவுக்கு வந்துட்டு நம்மளை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அழகாக இருந்துச்சு. சாச்சா இருக்கான், அவனு வந்துட்டு டாடாக்கு என்ன பிடிக்காதா, நீ அடிக்கடி சொல்லுவல்ல நான் டாடா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறான். அப்படியே உங்களுக்கு ரொம்பவே மறுபடியும் ஒரு மாதிரி டியர் ஆகுது கண்ணெல்லாம். பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆமாம் நம்மளை வந்துட்டு டாடாக்கும் பிடிக்காது, டாடாவோட ஃபேமிலிக்கும் பிடிக்காது, ஓகேவா. அதனால டாடா நம்மக்கிட்ட நீ எப்பயுமே வரமாட்டாங்க, உங்களுக்கு மம்மியும் சாரா மட்டும்தான், ஓகேவா. சாரா சித்தி அப்புறம் மம்மி 2 பேரும் உங்களுக்கு போதும், நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சமாதானப்படுத்துறீங்க. அவங்களும் அப்போதைக்கு சமாதானம் ஆகுறாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, அது அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்படியே மறுபடியும் போய்ட்டு அதே பால்கனி கிட்டே அதே மாதிரி நிலாவை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு ஜிபின் உனக்கு வந்து லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க கூட டைம் இல்லைல்ல, அதை கேட்டாவது நீ போயிருந்துருக்கலாம், கேட்டதுன்னா நீ போயே இருக்க மாட்டேன், இல்லை போயிருந்தா கூட வந்திருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கிறீங்க. நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல தான் வந்தேன், ஆனால் உங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாதுல்ல,
நான் மட்டும்தான் நினச்சிருப்பேன். அதுவும் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நமக்கு குழந்தைங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உங்களுக்கு அழுகையா வருது, ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. சாராவும் வந்துட்டு உங்களை டெய்லி இதே மாதிரி தான், இதே மாதிரி டெய்லி டெய்லி போயிட்டு இந்த பால்கனிக்கிட்டே நின்று அழுறது இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. அவளும் வந்து கம்ஃபர்ட் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டா ஒரு கட்டத்தில். ஸோ இப்படி நாள் போக போக ஒரு மாதிரி ஒரு 1 வீக் 2 வீக் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போக போக ஜிமின் வரல வரல அப்படிங்கிறது ஏக்கமாக இருந்துச்சுல்ல. ஸோ வருவார் வருவார்னு இந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு அவர் மேலே ஒரு மாதிரி கோவமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீ வந்துட்டு கன்ஃபார்மாக அங்கே அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்ட, உனக்குன்னு ஒரு லைஃப் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, அதாவது இருக்கு. ஸோ அதனால தான் நீ எங்களை விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்றைக்கும் வரமாட்டேன், எனக்கு வரமாட்டேன்னு நல்லாவே தெரியும். அதனால உனக்காக நான் இதுக்கு மேலே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஃபேமிலி இருக்குது, அதாவது எனக்கு போதும். என்னோட சாச்சா சின்னி இருக்கா, என்னோட சாரா இருக்கா, போதும். நான் வந்துட்டு அதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இங்கே இருந்தேன் அப்படின்னா என்னோட லைஃப் இப்படியே நிமிஷம் கூட நினைக்கிறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்க. இதே மாதிரி தான் ஒரு 2 3 நாளாக உங்களுக்கு அந்த ஜிமின் மேலே இருந்த பாசம் லெவல் அப்படி கோவம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே வரல. ஒரு நாள் கூட உனக்கு எங்களை பற்றி நினைக்கணும்னு தோணல, ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒரு லெட்டர் இந்த மாதிரி எதுவுமே வரல. நான் இந்த இடத்த விட்டு உனக்காக தான் போகாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே உனக்காக காத்திருக்க மாட்டேன் ஜிமின், என்னோட குழந்தைங்களை வந்துட்டு உன் கண்ணில் கூட காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெறி ஆயிடுச்சு. அதாவது அந்த லவ் அந்த கேர் எல்லாம் அப்படியே வந்துட்டு கிடைக்கல கிடைக்கல திரும்ப வரல வரலன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் ஒரு மாதிரி பயங்கர வெறி மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அப்படியே உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ எப்பயுமே வந்துட்டு நான் இருக்கேனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து நீ என்னைக்காவது வந்தீனா கூட அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நீ வரமாட்டேன்னு தெரியும், வந்தீனாலும் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஆனால் நீ கண்டிப்பாக வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து பார்க்கணும்னு நான் இருக்கக்கூடாது. நீ வந்துட்டு அப்பயாவது என்ன மிஸ் பண்ணுவியான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டீங்க. ஸோ அப்படியே பேசிட்டு சாரா கிட்ட வந்துட்டு அப்போ எழுப்புறீங்க, சாரா நம்ம வந்துட்டு ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு ஷாக்கு, என்ன லைன் திடீர்னு ஃபாரின் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சார் ப்ளீஸ் இன்னும் ஒரு 2 வீக்கில் வந்துட்டு சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1 வீக்கில் வந்துட்டு விசா அது மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுது, பாஸ்போர்ட் இது மாதிரி ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிடுது. சாரா வந்துட்டு ஓகே கன்ஃபார்மாக போகலாமா, ஒரு வேளை மாமா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. அவங்க வரக்கூடாது, அதாவது வரமாட்டாங்க, ஒரு வேளை வந்தாலும் நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. அவர் வந்தாலும் நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்னோட குழந்தைங்க, அதாவது எனக்கு குழந்தைங்க இருக்கிறத வந்துட்டு நான் சத்தியமாக வந்துட்டு யாருக்கும் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பானால என்னோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஜிமின் வேணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு வந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி பண்ணுது. உங்கள் அம்மாவுக்கு பண்ணது எல்லாமே ஞாபகம் வரவும் என்னோட குழந்தைங்களுக்கு இப்படி கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அதாவது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா வந்து நம்மளோட அதாவது சிமியா, அதாவது சிமியும் சாச்சாவையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவளுக்கும் இப்போதான் புரியுது. ஆனால் இது வரைக்கும் வரல, அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வரமாட்டாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, முதல்ல நம்ம இது கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. ஸோ சாரா ஊத்துட்டு ஒரு வேளை மாமா வந்தா அப்படின்னு கேட்கவும், உன் மாமா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இனிமேல் எனக்கு அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க. கிளம்பி ஃபாரினுக்கு, அதாவது இங்கேருந்து நீங்கள் கொரியாவில் இருந்திருப்பீங்களா, ஸோ கொரியாவில் இருந்துட்டு கேனடா போயிட்டீங்க. சாரா வந்து ஆல்ரெடி கேனடாவில் தான் இருந்திருப்பா. ஸோ அவளுக்கு வந்து அந்த இடம் பிரச்சனை கிடையாது, அவளுக்கு அங்கே ஜாப் இது மாதிரி எல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு அது புதுசாக இருக்கனால உங்களுக்கு அங்கே எதுவுமே தெரியல. ஸோ சாரா சொல்லிட்டா மொத்தமாக நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நீ வந்துட்டு ஜஸ்ட் வீட்டில் இரு, குழந்தைங்களை பார்த்துக்கோ, பத்திரமா இரு, நான் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கிறேன், ஜாப் நான் போகிறேன், நீ எதுவுமே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரொம்பவே முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, எதையும் பழசு நினைக்காத, நம்ம வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நீ வேணான்னு முடிவு பண்ணி தானே வந்த, அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் டெய்லி ஜாப் போயிடறா. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் இது மாதிரி போயிருக்கும். ஆனாலுமே உங்களால் வந்துட்டு அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வர முடியல. ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் ஜிம்மினை பார்த்தது, இது மாதிரி ஜிம்மி வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிருப்பார்ல, அது வந்துட்டு உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி சைகை மாதிரி காட்டிட்டு போயிருப்பாரு உங்களுக்கு. அவன் என்ன சொல்ல வந்தான் லாஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனை வருது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கேமராவில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக, சாரி நல்லா வந்துட்டு பனியாலாம் இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க. ஒரு குழந்தை ஓகேவா, பார்க்கறதுக்கு அப்படியே லைட்டாக க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அழகாக முன்னாடி போகிறப்போ ஒரு மாதிரி திரும்பி உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டிட்டு போயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா ஜிம்மினும் போகிறப்போ அதே மாதிரி தான் திரும்பி பார்த்து உங்ககிட்ட ஆக்ஷன் காட்டி, ஏதாவது ஒரு சைகை மாதிரி காட்டிட்டு போயிருப்பாரு. உங்களுக்கு இப்போ தான் தோணுது, இது வந்துட்டு ஜிமின் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இதே மாதிரி பண்ணால, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. இதுக்கிடையில இவங்க வேற சிமியும் சாச்சாவும் டாடா வேணும் டாடா வேணும்ன்ட்டு தயவு செஞ்சு நான் அமைதியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்கிட்ட கூட சண்டை போடுற அளவுக்கு ஆயிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுது. ஸோ இதோட 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5வது வருஷம் ஆகுது, குழந்தைங்களுக்கும் 4 வயசு ஆக போகுது. உங்களுக்கு வந்துட்டு
அவ்வளோதான், நம்மளோட லைஃப் இந்த மாதிரி தான் போல், நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவருக்குன்னு ஒரு லைஃப் வந்திருக்கும். ஸோ நம்ம அவங்க மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க மேலே இருக்கிற கோவம் என்னைக்கு எனக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படியே லைஃப்பில் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அடிக்கடி மனசு உறுத்திட்டே இருக்கும். அது என்ன வந்துட்டு ஒரு மாதிரி கையை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பாம்பம்னு ஹார்ன் அடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணி காட்டிட்டு போயிருப்பாரு. உங்களுக்கு அது புரியவே இல்லை. என்ன என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போது ஜிமினும் வந்துட்டு ஆல்ரெடி அது மாதிரி சைக்கிள் கட்டிட்டு போயிருப்பார்ல. இப்போ ஜிமினோட வீட்டில் எப்படி இருக்கும்னா, இவ்வளோ வருஷம் ஆயிருக்கும். ஆனால் வந்துட்டு அவர் அந்த பொண்ணு கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அப்பா கிட்ட வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை ஆயிருந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததும் வந்து என்னன்னா ஜிமினே வந்துட்டு கையெல்லாம் எடுத்து கையெல்லாம் கட் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு. கழுத்தாத்துக்கு கையெல்லாம் அப்படி வச்சுட்டு அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி பண்ணுவோம். அவங்க அப்பாவே பயந்துருப்பாங்க. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. நீ அதான் அவளுக்கு பண்ண, நீ வந்துட்டு என்ன சாகவும் விட மாட்டேங்கிற, வாழவும் விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனில் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகியிருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துருப்பாள்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அந்த அந்த டென்ஷன் வந்து அவங்க டேடிக்கு இன்னும் அதிகமாகுது. ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆன மாதிரி, மென்டல் டிப்ரெஷன் ஆன மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி என்னாரோ ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பாரா. அதனால அவள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என் லைஃப் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிடுவா. அதனால இவங்க டேடி வந்துட்டு நீ போனா என்னடி அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பக்கம், அதாவது நல்லா ரிச்சா ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்து வச்சிருப்பாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்க டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. ஸோ நம்ஜுனும் வந்துட்டு ஜிமினை வந்துட்டு ஜிமின் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க இருந்து போயிடு, அந்த ஊரு வேணாம், வேற எங்காவது போயிருங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி நீ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவ, ஆல்ரெடி நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணல, ஆனாலும் பாரு எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு இதுல வந்துட்டாருல, என்னோட லைஃபே அதாவது மொத்தமா பறிச்சுட்டு வந்துட்டாரு. அவளை நான் அண்ணாத்த மாதிரி விட்டுட்டு வந்தேன். என்னாலதான் அவளுக்கு இத்தனை பிரச்சனையும், அவள் அம்மா அப்பா அதாவது அம்மா இறந்து அவள் தங்கச்சி இறந்து எல்லா பிரச்சனையும் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டே இருக்காரு அவரையே. ஸோ நீங்கள் பாரு, நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஜிம்னா, நீங்கள் வந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நம்ஜுனா நான் வந்துட்டு சும்மாலாம் போக மாட்டேன், இதுக்கு மேலே நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே திரும்பி வர மாட்டேன், இவனும் வந்து எனக்கு தொலை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ண போற கொலைகள் கேட்கவும், இவரோட அதாவது அப்பங்காரனோட புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது, பட் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த நாள் அப்படி நல்லா பிரிஸ்காக எழுந்து வெளில வராரு. ஸோ ஏன்னா டெய்லி ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருப்பாரா, இன்னைக்கு சடனாக வந்துட்டு கோட் செட்லாம் மாட்டிட்டு சடனாக அப்படி வரவும் ஒரு நாள் அந்த மாதிரி ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சடனாக ஒரு நாள் வந்திருப்பாரு. ஸோ ஜிம்னோட அப்பா பரவாயில்லையே பையன் மாறிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி, ஓகேடா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க உங்களுக்கு தேவை நான் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படிதானே, அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, என்கேஜ்மெண்ட் பண்ணுங்க, ஆனால் கல்யாணம் நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏய் பரவாயில்ல, நீ இது சொன்னது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே சொல்ல, அப்படியே வந்துட்டு பிஸ்னஸும் பார்த்துக்கிறாரு. ஸோ ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்துட்டு அங்கே இருக்கவே இல்லை, உங்களை பற்றி ஞாபகம் வருது. ஆனால் அவங்க எந்த மூவ் பண்ணா தெரியும் உங்களுக்கு அது ஆபத்து அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க அப்பா சுற்றி ஆள் வச்சிருக்காங்க. நீங்க இருக்கிற வீட்டுக்கு சுற்றியே ஜிமினோட அப்பாவோட ஆள் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, ஜிமினுக்கு தெரியும். ஸோ நம்ஜூன் வந்துட்டு ஜிமின் கிட்ட தனியாக, ஜிமினா நீ என்ன ஒரு 5 வருஷம்னு சொல்லி கணக்கு சொல்கிற, நீ எதுக்காக இந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்ட, அங்கே வந்துட்டு ஒயின் இருக்கால்ல அப்படின்னு சொல்லவும், நான் அவகிட்ட 5 வருஷம் டைம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு என்னன்னா ஜிமின் வந்துட்டு இப்படி கையை ஒரு மாதிரி காட்டியிருப்பாரு. ஸோ 5 மாதிரி காட்டியிருப்பாரு. ஸோ 5 வருஷம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது அந்த டென்ஷனில். ஸோ நான் அவளை 5 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டா, அவங்க தான் இருப்பா. நான் வந்துட்டு இப்படி என்ன நான் ஆசைப்பட்டாரோ அடுத்து நான் இங்கே சம்பாரிச்சு மொத்தமாக கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது எழுதி வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதான் ஜிமினோட பிளான். என்னன்னா அவர் மில்லியன் பில்லியன் கணக்கில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணால் அவ்வளோ பணம் கிடைக்கும் அதனால. ஸோ அதனால நான் மொத்த காசையும் வந்துட்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்னா அவருக்கு காசு தானே வேணும், காசு வச்சுக்கிட்டோம், நான் இங்கேருந்து போயிடுவேன், நம்ம நீங்க இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா ஜிமின், நானும் வந்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, அந்த பொண்ணை வந்துட்டு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனாலும் இப்போ என்னால் அவளை விடவும் முடியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்மளோட அப்பா இன்னுமே வந்துட்டு பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு வேற ஒரு பொண்ணு அதை விட பெட்டரா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்புறாரு. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு பசங்க தான் அவருக்கு, ஆனா அவரும் பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படியே நம்ஜூனுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. ஸோ 2 பேரும் இந்த 5 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ஜூனும் அவரோட ஃபேமிலி கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ ஜிமினும் அப்படியே அவ்வளோ ஆசையா அவங்களை பார்க்கலான்ட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருப்பாரு. அதனால வராரு, வந்து பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிற எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துட்டு, அதாவது பக்கத்து வீட்டுக்கார ஆண்டிக்கு தெரியல, அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாளா அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஏன்னா 5 வருஷம் நான் வெயிட் பண்ண சொன்னேனே,
அவள் போயிருக்க மாட்டேன், இன்னும் 1 வருஷம் இங்கே நான் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமினுக்கு தலை பிச்சுக்குது. எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியும். ஸோ அந்த வீட்டை திறந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஏதாவது டிக்கெட் இந்த மாதிரி எங்காவது போயிருக்குது, சின்ன க்ளூ கிடைக்குமாட்டு அப்படி தேடுறாங்க. ஸோ கிடைக்கவே இல்லை. ஸோ நம்ஜனும் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கூட இங்கே தான் இருக்காரு, அதே வீட்டில் இருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா அந்த இடத்துல தேடிட்டே இருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. அந்த ஊர் ஃபுல்லாக கேட்குறாங்க, யாருக்கா தெரியுமா அவங்க போய் வச்சு. ஆனால் வந்துட்டு ஒருத்தருக்குமே தெரியல. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது கூட ஜிமின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்கால, ஸோ அவன் விளையாடிட்டு அப்படியே வரான், உங்க வீட்டு பக்கம் வரான். உங்க வீட்டு திறந்துருக்கு. ஸோ ஜிமின் நம்ஜுன்லாம் அங்கே இருக்காங்க. நம்ஜுனோட குழந்தைங்கலாம் இருக்கனால விளையாடலான்ட்டு வரான். அப்படி வரும்போது தான் வந்து சொல்லிட்டு இருக்கான், உம் இங்க ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க, அதாவது சாச்சா சாச்சா அதுக்கப்புறம் சிமி 2 பேர் வந்து என் கூட விளையாடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு விளையாடவே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜிமின் அப்படியே பாக்குறாரு. சாச்சா சிமியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் அடிக்கடி அந்த நிலா பார்த்து பேசிக்கிங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் ட்வின்ஸா வேணும். அதுவும் இல்லாம அவங்க பேர் வந்துட்டு சாச்சா சிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் ஜிமிக்கு வந்துட்டு ஞாபகம் வருது. அப்படி நல்லா கலங்குது. ஏன்னா இப்போ அது குழந்தைங்க இது, அப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த குழந்தைய. ஆமா, இங்க வந்துட்டு சிமி சாச்சா 2 பேர் இருப்பாங்க, அவங்க கூட தான் நான் விளையாடுவேன். லாஸ்டா வந்து ஒரு நாள் வந்துட்டு நான் டாடா டாடான்னு கூப்பிட்டு இருந்தேன்னா, அவங்க 2 பேரும் நீ ஏன் டாடா டாடான்னு அவங்கள கூப்பிடுறேன்னு கேட்டாங்களா. நான் வந்துட்டு அவங்க தான் என்னோட டாடா, அது இல்லாமல் அவங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னேன்னா, அன்னைக்கு என்னமோ தெரியல 2 பேரும் அழுதுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த குழந்தை அழுதுட்டு சொல்லுது. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, குழந்தைங்க வந்துட்டு அப்பா பார்க்கணும்னு சொல்லி அழுதுருக்கும்ல. ஸோ டாடா அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்திருக்கும்ல. அப்படி பயங்கரமாக அழறாரு. அப்படியே அந்த இடத்துலயே முட்டி போட்டு அழறாரு. ஏதாவது ஃபோட்டோ கிடைக்காதா, குழந்தைங்களோட ஃபோட்டோ இருக்காதா, பார்க்க மாட்டோமா, அவ்வளோ ஏக்கம் அவருக்கும். அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அதில் குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ தான் யோசிக்கிறாரு, நம்ஜுனா அப்படின்னா அவள் அன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னு நினச்சது இதுதானா, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அதை தான் சொல்ல வந்திருப்பாளோ, நான் அதை கேட்காம வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவரே திரும்ப திரும்ப ப்ளேம் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ஜுனும் வந்துட்டு இங்கே பாரு, அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி உன்னால கேட்க முடியல, அவளாலே திரும்ப சொல்ல முடியல, பட் பரவாயில்ல நம்ம போய் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் இதுக்கு மேலே அவங்க எங்கேருந்து கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அலறாரு. ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாக தேடியாச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு க்ளூ இல்லை நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் நம்மளோட சாரா கனடாவுக்கு போனது வந்துட்டு ஜிமினுக்கு தெரியாது. அவள் ஒரு ஃபாரின் போகிறேன்னு சொல்லியிருப்பா. அவள் ஃபாரின் போகிறேன்னு சொன்னது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ் போயிருப்பா. அதுக்கப்புறமா மறுபடியும் அவள் கேனடாவில் இருந்திருப்பா. அது யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டா. அதனால யூஎஸ் தான் அவள் போனான்னு சொன்னான். ஆனால் யூஎஸில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எனக்கு தெரியும்ல, அப்போ நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அலறாரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு கேட்குது, ஆமாம் நீங்கள் ஏன் அழுறீங்க இந்த மாதிரி அப்படி மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுவாங்க, அது மாதிரி அழகாக பேசுது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த குழந்தை அழகாக வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுது. ஸோ ஜிமின் இதை பார்த்துட்டு, அப்படின்னா என் குழந்தைங்களும் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு அவங்க அப்படியே இமேஜின் பண்ணி பண்ணி பார்த்துட்டு, நான் எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேன்ல. ஆமாம், நான் ஒரு தடவையாவது வந்து பார்த்துருந்துருக்கணும், நான் நினச்சிருந்தா ஒரு லெட்டராவது போட்டிருந்துருக்கணும். ஆனால் உனக்கே தெரியல நம்ஜுன், அந்த இடத்துல நான் என்ன இருந்தாலும் இவங்களை கொண்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ புலம்புறாரு. ஸோ நம்ஜுனுக்கு புரியுது எல்லா விஷயமும். ஆனாலும் இங்கே பாரு ஜிமின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 நாள் போயிடுது. ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். எல்லாருமே இதே வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு வேளை அவள் வருவாளா, ஒரு வேளை வந்தானா நான் இந்த இடத்துலேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணீங்களோ ஜிமின் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறனால அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்ட்டு அங்கேயே இருக்காரு. ஒரு 1 மந்த் போயிருக்கும். டெய்லி அந்த பக்கத்து வீட்டு குழந்தை வந்துட்டு அழகாக வந்து நம்ஜுன் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பானா. ஸோ ஒரு நாள் வந்து என்னன்னு கேட்குறான்னா நம்ஜுன் கிட்ட, ஜிமின் எங்க அப்படின்னு கேட்கவும், ஜிமின் நம்ஜுன் அப்படி பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஸோ எல்லாத்தையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவானா. ஸோ ஜிமின் எங்க அப்படின்னு கேட்கவும், ஜிமின் அங்கே உள்ள இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ஜுன் சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாங்க அந்த குழந்தைய ஜிமின் கிட்ட. ஸோ ஜிமின் கிட்ட போனதும், சரி ஓகே சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஜிமின் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்து அந்த மாதிரி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், அதுவா, எனக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா, யாரை அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா என்னோட சாச்சாவையும் சிமியும் பார்த்து, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பையனை வந்துட்டு கொஞ்சம் கூல் பண்ணுறாங்க. ஸோ கூல் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்ருக்கான். உடனே அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஜிமின் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அவன் வந்துட்டு நம்ஜுன் ஜிமின் அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பேசுறத கூப்பிடுவான். அவ்வளோ செல்லம் அவனுக்கு, அவன் எல்லாத்துக்குமே. அதனால வந்துட்டு ஜிமின் உன்ட்டு நான் கேட்குட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கேளுடா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீதான் சிமி அவளோட டாடாவா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் அவனுக்கு அந்த டவுட்டே வந்திருக்கும் போல. கேட்குறான், ஆமாம் நான் தான் அவங்களோட டாடா. ஏன் சடனாக இவ்வளோ நாள் கழிச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா தெரியல, எனக்கு இப்போ தான் கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால்
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா சார், பெரிய மனுஷா, சரி ஓகே, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் எப்படியும் அழகா ஜிமின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருப்பீங்க. அதே அதே டோனில் அவனும் சொல்கிறான். ஜிமின் கண்ணால கலங்குது, ஒரு மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு கண்ணால கலங்கிட்டு, சரி ஓகே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு. ஸோ என்ன அவன் சொல்கிறா அப்படின்னா, நீ தானே சாச்சாவோட டேடா? ஸோ சிம்மியும் சாச்சாவும் என்கிட்ட சொல்லுவாங்க, கண்டிப்பாக என்னோட டேடா வருவாங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டெய்லி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீ ஏன் லேட்டாக வந்த? அவங்க யாரும் தெரியுமா, நான் என் அப்பாவை வந்து டாடான்னு கூப்பிட்றதே விட்டுட்டேன். ஏன்னா நான் அப்படி கூப்பிட்றதுனால தான் அவங்க அழுதுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் டாடாவை நீ டாடானே கூப்பிடு, நான் தான் அவங்களோட டேடா, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வரமாட்டாங்களா, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு பார்த்து கேட்குறாரு. ஜிமின்னு கேட்குறாரு. அதுவா, சிமியும் சாச்சாவும் என்கிட்ட சொன்னாங்க, என் அப்பா இங்கே வந்துட்டு வரவே மாட்டார், அதனால என் அம்மா வந்துட்டு இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால இனிமேல் நாங்கள் உன்னை பார்க்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி அழுதுட்டு போனாங்க தெரியுமா போகிறப்போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏர்போர்ட் போகிறப்போ 2 பேரும் போயிட்டு அவங்ககிட்ட பேசியிருந்துருப்பாங்க சிமியும் சாச்சாவும். அதனால அவன் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறான். ஏன்டா இதெல்லாம் இவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நான் அவங்க தேடித்தான் இருக்கேன், அவங்க வரலான்னு என்ன, நான் போயிட்டு கண்டுபிடிக்கிறேன், உன்னோட ஜிமின் போய் உன்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவா, சரி ஓகே நீ கண்டுபிடிச்சி தருவேன், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், தெரியலடா தேடணும், இனிமேல் தான் தேடணும், நீ இப்போ தானே சொன்னேன், தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு உன்னோட அம்மா அப்பாவே யார்த்து சொல்லவும், அதுவா, சிமி என்கிட்ட போகிறப்ப காதுக்குள்ளே வந்து, நான் கனடா போகிறேன், என் டாடா வந்து என்கிட்ட அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லவும், ஜிமின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்படியே ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. ஸோ நம்ஜூன் தான் வந்து ஜிமின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு, இந்த மாதிரி அழாத பார்த்துக்கலாம், அதை நமக்கு ப்ளேஸ் தெரிஞ்சிருச்சுலடா, கண்டுபிடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய பிளேஸ்லாம் நான் எங்கடா போய் தேடுவேன், பட் அட்லீஸ்ட் அந்த நாடாவது தெரிஞ்சில்ல கனடா, இன்றைக்கி டிக்கெட் போடு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ஜூன் வந்துட்டு அப்படியே ஆன்லைனில் டிக்கெட்டும் போட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் மார்னிங் வந்துட்டு ஃப்ளைட் அவங்களுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நைட் வந்துட்டு சொல்லுவாங்க, ஏன்னா மார்னிங் நேரமாக போகணும் அப்படிங்காக இந்த குட்டி பையன்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபேமிலியோடய கனடா வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போகிறாங்க. அப்படி வந்துட்டு போகிறப்போ அந்த பையனை கூப்பிடுறாங்க. ஸோ அவனும் அழகாக வரான். ஆமாம் நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க, அல்ல அப்போ எல்லோரும் போகிறீங்களா, இவங்க 2 பேரும் என்கிட்ட எதுவுமே வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். ஓகே அழாத, நாங்கள் எல்லாரும் போயிட்டு உன்னோட சிமி சாச்சாவை கூப்பிட்டு வரோம், ஓகேவா, அதுக்கு தான் போகிறோம், கேனடா போகிறோம், இங்கே பாரு டிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிக்கெட்டை வந்துட்டு காட்டுறாரா, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அவன் அதை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் வந்துட்டு என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. உள்ளே ஓடி போயிட்டு அவனோட நோட் ஒன்று தூக்கிட்டு வரான். ஸோ அந்த நோட்டுக்குள்ளே ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, எடுத்து கொடுக்குறான். அதை கொடுத்து, இங்கே பாரு, இது அன்னைக்கு சாச்சா எனக்கு கொடுத்தான் என் டேடா வந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஜிம் டாடா வந்தால் கொடுன்னு சொல்லி கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி வாங்கி பார்க்குறாரு. அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது. ஜிமினுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனோட குழந்தைங்க வந்துட்டு ஒரு தடவை கூட அவனை அதாவது ஜிமினை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் டாடா வந்தால் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லியிருப்பா, கனடா போகிறேன்னு சொல்லியிருப்பா. அதையும் தாண்டி வந்து சாச்சா வந்துட்டு க்யூட்டாக வந்து அந்த அட்ரஸையும் சேர்த்து கொடுத்துருப்பான்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் உனக்காகவே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ ஆசையாக வந்துட்டு நம்ஜூன் கிட்ட அப்படி ஜங்குன்னு குதிச்சுட்டு ஓடாரு, இங்கே பாரு இந்த அட்ரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ஜூன் ஃபேமிலியாக கூப்பிட்டுட்டு எல்லாம் ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே அதே மாதிரி தான் எப்போயாவது ஜிம்மை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நைட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி தான் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. அதனால் ஜிம்மினோட ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரி 2-3 ஷர்ட் ஒட்டுக்க எடுத்து போட்டுக்கிறீங்க. ரொம்பவே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா? அவர் மேலே கோவம் தான், ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ டோர்பெல் அடிக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த சாரா பாரு வர ரொம்ப லேட்டாக வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போய்ட்டு கதவை திறந்துட்டு, இன்றைக்கும் லேட்டாக சாரா, டெய்லி லேட்டாக வரையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு பேசிட்டு நிற்கிறீங்க. ஆனால் பதில் எதுவுமே வரல. ஏன்டி வாய் தந்து பதில் சொல்ல மாட்டேன், அப்படியே லைட்டாக அப்படி கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. தட் மீன்ஸ் கவனமாக இல்லாமல் அந்த பக்கம் திரும்பி கண்ணை முடிட்டு கேட்டிருப்பீங்களா. ஸோ இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல ஜிம்மின் நிற்கிறாரு. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீ இப்போலாம் நல்லா இல்யூஷன்லேயும் வர ஆரம்பிச்சிட்டல, இல்யூஷனில் மட்டும்தான் வருவேன், வேறு எதில் உன்னால் வர முடியும், என்னை விட்டுட்டு போனல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த இல்யூஷன் மாதிரி தெரியுமா, அதனால புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பேசலாம் கேட்டு அப்படியே அழுகையாக வருது. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, என்ன இது அழுகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே இது கனவில்ல, நிஜமாவே ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு கோவிச்சிட்டு எந்த ஒரு இடமும் சொல்லாமல் என் கண்ணு மறைப்பாக போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னா
நான் வந்துட்டு நான் விட்டுருவேனா? நீ வேணா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கலாம், ஆனால் என்னோட குழந்தைங்க அப்படி இல்லை. எங்க என் குழந்தைங்க அப்படி கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்களே பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட, அதெல்லாமே சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க 2 பேரும் ஷாக்கா, இந்த வேலையில் எப்படா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அழகா ஓடி வந்து, டாடா வந்துட்டீங்களா, அவன் அட்ரஸ் கொடுத்தானா, அவன் கேண்டா இருக்கிறேன்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவ்வளோ ஆசையாக ஓடி வந்து அப்படி 2 பேரும் வந்துட்டு தொல்லை ஏறிக்கிறாங்க. ஸோ ஜிம்மிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்கள பார்த்தது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருல, அவ்வளோ ஹாப்பியாக அப்படி தூக்கி வச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு கொஞ்சம் இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க, இந்த சிறுவாண்டுங்க இதெல்லாம் பண்ணிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் நம்ப முடியல. அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகாக பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு விளையாடி இருக்காரு. ஸோ நம்ஜுன் அவளோட ஃபேமிலி அங்கேயே தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டு அதே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே போக விருப்பம் இல்லை, வேணாம் எனக்கு அங்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும்ல, அதனால. ஸோ இங்கே கேண்டாலே எல்லாரும் செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ செட்டில் ஆகிட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. சாராவுக்கும் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஒருத்தங்க மேலே க்ரெஷ் இருக்குது. ஸோ அவளும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறா. அப்படியே 3 ஃபேமிலியும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு டெய்லி இந்த குழந்தைங்கள விடுறதே இல்லை. ஏன்னா அவர் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன எப்படியெல்லாம் மிஸ் பண்ணாரு, இங்கே என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கிறது அது மாதிரி எல்லாமே சொல்லுவீங்க. ஜிமின் சொல்லுவார். அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு செம்ம ஹாப்பியாக லைஃப்பை அப்படியே லீட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஸ்டோரி முடிஞ்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். டாடா, பை பாய்.